श्रीशैलेशदया पात्रम् दीभक्त्यादिगुणान्नवमितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् भुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मत्पुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते कुलाभिरामम् श्रीमत्तरङ्गियुगणम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरश्च महदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरकालयतीन्द्रविस्तात् श्रीमत्पराङ्कुरमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्। भूतम् सरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकालयतीन्द्रविश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्। गुरुमुखमनदीत्य प्रागवेदानशेषान् नरपति परिक्लृप्तम् शुल्कमादातु कामः स्वसुरमवरवन्द्यम् रङ्गनाथस्य साक्षाद्विजकुलतिलकम् तम् विष्णुचित्तम् नमामि। மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மை நிற்சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 மங்களாசாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதானன்றி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர் பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். மிக ஆச்சரியமான ஒரு ஏற்பாட்டை நம்முடைய ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி பிருதாலங்கிருத்ததாய் எழுந்தருளி இருக்கும்படியான யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய மனோரதம் மறுபடியும் ஒரு வருட காலம் திவ்ய பிரபந்த அனுபவத்தை பண்ண வேணும் என்று தானும் ஆசைப்பட்டு அந்த ஆசையை லோகத்தார் அத்தனை பேரும் அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த உபன்யாச தொடரானது பல பல காரியங்களை நடத்தி கொண்டிருக்கும்படியான ஜீயர் சுவாமியினுடைய விஜய மகோத்சவம் என்கிற கிரமத்திலே அந்த விஜய பரம்பரைகளை ஏற்படுத்தக்கூடிய விதமான இந்த தொடரிலே இவ்வடியவனுக்கும் ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்துள்ளார் சுவாமி. அப்படிப்பட்ட ஜீயர் சுவாமியுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இந்த உபன்யாச தொடரை செவிமடிக்கும்படியான பாகவத சிகாமணிகளுக்கும் ஆண்டாள் கோஷ்டியருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அடியேனுக்கு இட்டிருக்கும்படியான கட்டளையை
நிறைவேற்ற முயல்கின்றேன். அடியார்களுடைய அருளும் ஆச்சாரிய சார்வமனுடைய அருளும் ஏற்பட்டாலன்றி இக்காரியம் பரிபூர்ணமாகாது. அப்படிப்பட்ட அருளை வேண்டியிருக்கும்படியான இவ்வடியவன் அடியேனுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதானது பெரியாழ்வார் திருமொழியிலே முதல் பத்திலே 3வது தசகமாக இருக்கும்படியான அந்த மாணிக்கங்கட்டி என்கிற தசகத்தினுடைய வைபவத்தை விண்ணப்பிக்க வேணும் என்று சுவாமி நியமித்துள்ளார். அந்நியமனமடியாக சில வார்த்தைகளை சொல்லி சத்த பெறலாம் என்று ஆரம்பிக்கிறேன். சிவப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்களுக்குள்ளே எம்பெருமானுக்கு என் வருகிறதோ என்று பயப்படும்படியான ஒரு பெருமையை பெற்றவர்தான் பெரியாழ்வார். அத்தத்தான் கீழே விண்ணப்பித்த உபதேச ரத்தினமாலை பாசுரத்தினாலே மாமுனிகள் திருடீகரிக்கிறார். மங்களாசாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்து அளவுது தான் அன்றி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். ஆக பெரியாழ்வாருடைய பரிவு பொங்கும் பரிவு, மற்றைய ஆழ்வார்களுடைய பரிவு மங்கும் பரிவு. என்ன விபஜிக்கும்படியாக வேறுபடுத்தும்படியாக அந்த பொங்கும் பரிவாலே இவருக்கு விட்டு சித்தரான பெரியாழ்வார் என்கிற பெயர் ஏற்பட்டது. ஆகையினாலே அப்படிப்பட்ட அப்பெயரை பெற்றவர்தான் நம்முடைய விட்டு சித்தரான பெரியாழ்வார். அவருடைய திவ்ய பிரபந்தங்கள் 2, ஒன்று திருப்பல்லாண்டு, மற்றொன்று பெரியாழ்வார் திருமொழி. அப்படிப்பட்ட இந்த பெரியாழ்வார் திருமொழியினுடைய முதல் 10 3வது தசகத்தை நாம் இப்பொழுது அனுபவிப்போமாக. கீழே 2 தசகங்கள் நடந்துள்ளது. முதல் தசகத்திலே எம்பெருமான் பிறந்த உடனே அங்கே ஏற்பட்டிருக்கும்படியான பெருமையை எல்லாவற்றையும், அவர்கள் சந்தோஷப்பட்ட வைபவத்தை எல்லாவற்றையும் பேசி அனுபவித்தார். 2வது தசகத்திலே அந்த கண்ணனெம்பெருமானுடைய திருவடிகள் தொடங்கி திருமுடி அளவும் உண்டான திவ்ய அவயவங்களை எல்லாம் யசோத பிராட்டி எவ்வாறெல்லாம் அனுபவித்தாரோ அதை எல்லாவற்றையும் அக்காலம் போலே இல்லாமல் இக்காலத்திலே மிகவும் விரும்பி அனுபவித்து ஆழ்வார் சத்தை பெற்றார், பெருமை பெற்றார். ஆஹா, நினைச்சுண்டா இவருக்கு யசோத பாவனை ஏற்படுறது. என்ன பாக்கியம், என்ன பாக்கியம்! பாருங்கள், நினைச்ச உடனே யசோத பிராட்டியா மாறிவிடுறார் பெரியாழ்வார். அப்படி ஒரு யசோத பிராட்டியாக மாறி அந்த காலம் போல் இல்லாமல் இக்காலத்திலே அந்த தற்காலம் போலே இந்த சமயத்திலேயே அனுபவித்து ரசிக்கிறார் என்றால் என்ன பாக்கியவான்! பெரியாழ்வாரை போல உண்டான பாக்கியவான் மற்றொருத்தர் உண்டா? இவை எல்லாவற்றுக்கும் ஏற்பட்டதற்கு காரணம் என்னவென்றால் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணின பெருமை என்று அடியனுடைய காலக்ஷேபாச்சாரியரான திருமலை அனந்தான் பிள்ளை கிருஷ்ணமாச்சார சுவாமி வேற ஒண்ணும் இல்லப்பா, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்பட்டதற்கு காரணமே எனக்கு வயிறு பிடிக்கிறாரே, எனக்கு வயிறு பிடிக்கிறாரே என்று எம்பெருமான் இவருக்கு அந்த பாவத்தை ஏற்படுத்தி தந்தார். அதனாலதான் ஸ்ரீவஜனபூஷண திவ்ய சாஸ்திரத்திலேயும் அவர்களுக்கு இது காதாதிர்க்கம், இவர்க்கு இது நித்தியம் என்று தேவப்பெருமானுடைய அபராவதாரரான பிள்ளலோகாச்சாரியர் படிக்கும்படியான ஆச்சரியமான சூத்திரம்.
அவர்களுக்கு என்றால் மற்றைய ஆழ்வார்களுக்கு இந்த மங்களாசாசனம் என்பது கதாச்சித் எப்பொழுதாவது அவர்கள் அந்த மங்களாசாசனத்தை பண்ணுவார்கள். ஆனால் பெரியாழ்வாருக்கு எப்பொழுதும் மங்களாசாசன பரத்வமே உண்டானவர். அவருக்கு மங்களாசாசனத்தை தவிர மற்றொன்னு தெரியாதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பெருமையாளரான இந்த ஆழ்வார் கீழே திருமுடியிலிருந்து திருவடியிலிருந்து திருமுடி பரியந்தமாக அனுபவித்து அதை பரிபூர்ணமாக சந்தோஷமாக அனுபவித்த உடனே அடுத்த தசகமான இந்த தசகத்திலே அந்த வளரும்படியான பிள்ளையை, வளர்ச்சியோடு கூடியிருக்கும்படியான அந்த கண்ணன் எம்பெருமானை தொட்டிலே இட்டு அந்த தாலாட்டுகின்றார். இந்த தாலாட்டும்படியான விதத்தை தற்காலம் போலே விரும்பி அனுபவித்து பேசுகிறார். அந்த காலத்துல ஒரு யசோதையானவள் எப்படி தாலாட்டி இருப்பள் என்பதை நம் எல்லோருக்கும் இக்காலத்திலே நாம் எல்லோரும் அனுபவிக்கும்படியான பாசுரங்களாக அனுபவித்து ஆழ்வார் சத்த பெறுகிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த பாவத்தை ஆழ்வாருக்கு உண்டாக்கி தந்தார்கள். யார்? எம்பெருமான் உண்டாக்கி தந்தான். அதுதான் மயர்வர மதிநலம் அருளினன். பாருங்கோ, புராணங்கள், எத்தனை புராணங்கள் கண்ணனுடைய எம்பெருமானுடைய வைபவத்தை எத்தனை புராணங்கள் பேசுகிறது. ஸ்ரீபாகவதம் பேசுகிறது, ஸ்ரீவிட்டு புராணம் பேசுகிறது, ஹரிவம்சம் பேசுகிறது. இன்னும் பற்பல புராணங்களிலே கண்ணன் எம்பெருமானுடைய வைபவம் மிகவும் விசததரமாக மிகவும் அழகாக பேசப்பெற்றுள்ளது. ஆனால் அந்த இவைகளில் எல்லாம், அப்புராணங்களில் எல்லாம் இல்லாத ஒரு பாவத்தை இப்படிப்பட்ட ஒரு தூளியிலே போட்டு தொட்டிலே போட்டு எம்பெருமானை ஆட்டி அவனை அனுபவிக்கும்படியான பிரகாரம் என்பது ஆழ்வார்களுக்கு ஏற்பட்டதே தவிர அவர்களுக்கு ஏற்படவில்லை. காரணம் என்னவென்றால் அவர்கள் சுயத்னபரர்கள். சுயத்னம் முயற்சித்து கட்டப்பட்டு பலவிதமான தபசுக்களை எல்லாம் பண்ணி அதனாலே எம்பெருமானை சாட்சாத்கரித்தவர்கள். ஆனால் நம்முடைய ஆழ்வார்களோ அப்படி எந்த விதமான கட்டமும் படாமல் எம்பெருமான் இவர்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே அருளை செய்தருளினன். ஆகையினாலே அந்த ரிஷிகளை விட ஆழ்வார்களுக்கு பெருமை அதிகம் என்பதை திருப்பாவை வியாக்கியானத்திலே மிகவும் அழகாக பெரியவாச்சான் பிள்ளை அவதாரிகையிலே அறிவுறுத்துகிறார். ஆகையினாலே ரிஷிகளை விட ஆழ்வார்கள் உயர்த்தியானவர்கள். எத்தனை பேர்? 9 பேர். அந்த 9 பேரை விட உயர்த்தியானவர் பெரியாழ்வார் என்று தெரிவிக்கிறார். மேலே பெரியாழ்வாரை விட ஆண்டாளுக்கு உண்டான பெருமைன்னு சொல்றார். ஆனாலும் கூட அந்த 9 ஆழ்வார்களை விட இந்த பெரியாழ்வாருக்கு தனிப்பட்ட பெருமை உண்டு என்று பர்வத பரமானு ஓட்ட வாசி போரும் என்று கொண்டாடுகின்றார். அப்படிப்பட்ட பெரியாழ்வார் அந்த எம்பெருமான் கண்ணன் எம்பெருமானுக்கு தாலாட்டு பாடி யசோதை எந்த கிரமத்திலே அனுபவித்தாளோ அந்த அனுபவித்த பிரகாரத்தை தான் யசோத பாவனையிலே பாடும்படியான ஒரு ஆச்சரியமான வைபவத்தோடு கூடியதுதான் இந்த திருவாய்மொழி. அதற்கு ஆச்சரியமான ஒரு வியாக்கியானத்தையும் நம்முடைய சுவாமி மணவாள மாமுனிகள் அருளிய வியாக்கியானத்தின் துணை கொண்டும் அடியேன் ஆச்சாரியரான பிதாமகருடைய திவ்யார்த்த தீபிகனுடைய துணை கொண்டும் சில விஷயங்களை இந்த இடத்திலே விண்ணப்பித்து சத்த பெறலாம்னு நினைக்கிறேன். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? சர்வஸ்மாத் பரன், அதைவிட அவாப்த சமஸ்த காமன், எல்லாம் நினைத்ததெல்லாம் கிடைக்கக்கூடிய பெருமை உடையவன். சர்வ பிரகார நிரபேட்சன்,
எத்தையும் அவன் கேட்டு பெற வேணும் என்பதே கிடையாது. அபேட்சை கையை நீட்டணும்ன்றதே கிடையாது. அப்படிப்பட்டவன் தான் யார் என்றால் நாராயண சப்த வாக்கியன். ஆகையினாலே எல்லோருக்கும் சர்வஸ்மா, எல்லோருக்கும் மேலானவனாய், எல்லோருக்கும் மேலானவனாய். அது முதல்ல சொல்லிட்டாரா? எல்லாம் அவனுக்கு இல்லாததே ஒண்ணும் கிடையாது. எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அவனுக்கும் சில பேர் சில கைங்கரியங்களை பண்ணுகிறார்கள் என்பதை இந்த தசகத்திலே காட்டுவதற்காக இந்த விஷயத்தையும் சொல்றார். அதற்கும் மேலாக அவன் ஏதாவது யாரையாவது ஏதாவது கேட்டது உண்டா? கேட்டது உண்டா? கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே, எல்லாம் தான் இருக்கேன்னா. அவனும் கூட வாமனாவதாரத்திலே கேட்டு பெற்றமை உண்டு என்பதை காட்டும்படியான விதத்திலே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் நாராயண சப்தவாச்சியனான சர்வேஸ்வரன் எந்த இடத்திலே எந்த திருமேனியோடே அவதரித்தாலும், அவன் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த விதமான திருமேனியோட அவன் அவதரித்திருந்தாலும், அவனுடைய ஸ்திதி, அவனுடைய கமனம், அவன் செல்லும்படியான விதம், அவனுடைய சயனம், அவனுடைய மற்றைய செயல்கள் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து இவர்கள் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். ஆச்சரியப்பட்டு அடாடாடா, அவனுடைய ஸ்திதி என்ன, எப்படிப்பட்ட ஸ்திதி, அவனுடைய நிலை எப்படிப்பட்ட நிலைன்னா அடியவர்களை காப்பாற்றும்படியான விரதானுஷ்டானத்தை கொண்டவனாக திகழ்கின்ற நிலை. இவர்களுக்காக எந்த காரியத்தையும் பண்ணுவேன், அதுதான் இவனுடைய ஸ்திதி. அப்புறம் பாருங்க அவனுடைய கவனம், செயல்கள், அந்த அடியவர்களை காப்பாற்றுவதற்காக அவன் பண்ணும்படியான ஒவ்வொரு செயல்களும் பார்க்க பார்க்க நமக்கு ஆனந்தத்தை உண்டாக்குகின்றது. ஆகையினாலே அப்படிப்பட்ட அவனுடைய செயல்கள், அவனுடைய சயனம், அவன் படுத்து கொண்டிருப்பது முதலான நிலைகள். படுத்து கொண்டிருப்பதுன்னு ஒண்ணு இல்லை, அவன் படுத்து கொண்டிருப்பதும் அவன் வீற்றிருப்பதும் அவன் நிற்பதுமான பல பல நிலைகள். இந்த நிலைகளை எல்லாம் மிகவும் ஆசைப்பட்டு அதற்காக அந்த ஆசைப்பட்ட விஷயத்தை நாம் என்ன பண்ணணும்? நாம் அனுபவித்தது மட்டுமல்லாமல் நம்மோடு கூட இருக்கும்படியான பிற்பட்டாருண்யத்தை அனுபவித்து அவர்களும் பயன்பெற வேண்டும் என்று மனோரதத்தை கொண்டு, அதனாலே அந்த மனோரதத்தினுடைய வெளிப்பாடாக உண்டான பாசுரம்தான் இந்த தாலாட்டு பாசுரங்கள். அதை பார்த்தவுடனே என்ன தோணித்துன்னா, அடடடடா, அப்படிப்பட்ட ரிஷிகளுக்கே இல்லாத பெருமையை அடியோங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்கு காரணம் என்? நாங்க ஏதாவது முயற்சி பண்ணோமா? நாங்க ஏதாவது முயற்சி பண்ணோமா? ஒரு முயற்சியும் பண்ணலையே. நான் இப்ப பெரியாழ்வாரையும் எடுத்துக்கோங்க. பெரியாழ்வார் அவருடைய கைங்கரியத்தை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தோட்டத்திலே இருக்கக்கூடிய புஷ்பங்களை எல்லாம் பறித்து அதை மாலையாக கட்டி அந்த வடபெருங்குழையானுக்கு சமர்ப்பித்து ஆனந்திக்கும்படியான காரியத்தை பண்ணிட்டு வர்றார். ஒரு நாள் ராத்திரி சயனிச்சுட்டு இருக்கார். சயனிச்சுட்டு இருக்கிற சமயத்திலே அங்கேருந்து வந்து வடபெருங்குழையான் இவரை எழுப்புறார். எழுப்பி என்ன பண்றார்? போ, முதல்ல பாண்டிய சபைக்கு போ, அங்க போய் வேண்டிய வேதங்களை எல்லாம் சொல்லு, கிழியை அறுத்து வா என்று அனுப்பிக்கிறார். சொல்றார். சொன்ன உடனே என்ன சொல்றார்? சுவாமி, நான் ஒன்னும் படிக்காதவனாயிற்றே, குருமுகம் அனதீத்தியன், நானு எதையுமே தெரிந்து கொள்ளாதவன். அப்படி இருக்குச்சே என்ன போய் அங்க அனுப்புறது, நான் என்ன சொல்ல முடியும்னுட்டு என்ன காமிக்கிறார்? தன்னுடைய கையிலே இருக்கும்படியான தழும்புகளை காட்டுகிறார்னு எழுதுறார். ஒரு கொட்டு தழும்பை காட்டவோ அப்படி கையை காட்டுறார். எங்க பார்த்தாலும் அந்த மண்வெட்டியை பிடிச்சி கடப்பாறையை பிடிச்சி அதெல்லாம் பண்ணி 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 கையெல்லாம் காய் காய்ச்சி போயிருக்கு, காய் காய்ச்சி போயிருக்கு. அப்படி காய் காய்த்திருக்கும்படியான இந்த கொட்டு தழும்பை காட்டினால் அந்த பரதத்துவ நிர்ணயத்தை பண்ண முடியுமா என்று கேட்கிறார். அப்ப எமரமான் என்ன சொல்றார்? உமக்கு நாம் இருக்கின்றோம், நீர் என்று கவலைப்படுறார்,
நான் எல்லாம் பண்றேன், போ, நான் எல்லாத்தையும் காரியத்தெல்லாம் நான் பண்றேன், நீ ஒண்ணும் பண்ணாம் கஷ்டே படாத அப்படின்னுட்டு சொல்லி அனுப்புகின்றார். இத சொல்லச்சே எங்க சுவாமி திருப்பதி சுவாமி சொல்லுவார், இந்த பாசுரத்தை நாம நினைச்சுக்கணும்டா, நம்மாழ்வாருடைய பாசுரத்தை இங்க நினைச்சுக்கணும். நான் உனக்கு துணை இருக்கிறேன், நீ போய் என்று சொன்னார்னா அதுக்கு என்ன காரணம்னா, நம்மாழ்வாருடைய பாசுரம் என்ன முதல் பத்திலேயே சொல்றார், நாவினுள் நின்னு மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே, அழிப்போடு அழிப்பவன் தானே என்கிற பாசுரத்திலே இந்த இடம் நோக்கு என்று சொல்லுவார். ஆகையினாலே நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கு எல்லாம், நான் நாக்கிலேருந்து இந்த பாசுரத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த எல்லா செயல்களுக்கும் பாசுரம் சொல்லுவதற்கு எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன? எல்லாத்துக்கும் காரணம் நீயப்பா, என் பெருமானே நீதாங்க வா. அந்த நாக்கிலே வந்து உட்கார்ந்து கொண்டு இப்படிப்பட்ட பாசுரங்களை விண்ணப்பிக்கும்படியான பாக்கியத்தை பெருவிக்கின்றாய். ஆகையினால நீ சொல்றாய், நான் பாடுறேன். என்ன ஆழ்வார் சொன்ன மாதிரி அதைத்தான் சொல்றார் இந்த இடத்துல. நீ போ, நான் உனக்கு இருக்கேன், பயப்படாதே என்று சொல்லி அனுப்பிக்கிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட எம்பெருமானாலே மயர்வரம் மதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வாராகிற இப்பெரியாழ்வார் என்னைக்கோ நடந்தது கிருஷ்ணாவதார சரித்திரம். அதை போய் இன்னைக்கு அனுபவிக்க முடியுமா? முடியுமா? முடியும், முடியும் என்பதை அந்த காலம் இல்லாமல் இக்காலத்திலே நாம் அனுபவிப்பது போல பிரத்யட்சமாக பார்த்து, ஆழ்வார் பிரத்யட்சமா நேரடியாக பார்த்து ரொம்பவும் சந்தோஷத்தோடு அடடடா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சதே கிடைச்சதே என்று உகந்து, அவனுடைய மேன்மை எப்படிப்பட்டது, அவனுடைய நீர்மை எப்படிப்பட்டது என்பதை எல்லாவற்றையும் இந்த தசகத்தினாலே ஆழ்வார் கொண்டாடி அனுபவிக்கின்றார். ஏற்கனவே முன்னாடியே சொன்னேன், நினைச்ச போது தன்னுடைய ரூபத்தை மாற்றிக்கொள்கின்ற சக்தி இந்த ஆழ்வாருக்கு உண்டு. பாருங்க, எத்தனை பதிகம் யசோத பாவனையில பாடுறார், எத்தனை பதிகம். ஆகையினால்தான் பின்னாடி வந்தவரான குலசேகர பெருமாள் பாசுரத்திலேயே அடாடாடா யசோத பாவனையிலே எத்தனை தசகம் பாடிட்டார், எத்தனை தசகம் பாடிட்டார் என்ன சந்தோஷப்பட்டு, ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் என்ன பண்றார், அந்த வார்த்தையை பார்த்துட்டு எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளே ஒன்றும் கண்டிட பெற்றிலேன் அடியேன் என்று சொல்லிட்டு, எல்லாம் அந்த தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல் என்று சொல்லும்படியான கிரமத்திலே அந்த யசோதை கொண்டான பெருமை தனிப்பட்ட பெருமைன்னு கொண்டாடுறார். அப்படிப்பட்ட யசோத பாவனையிலே நாம் எல்லோரும் அனுபவிக்கும்படியான கிரமத்திலே பாடுகின்றார் பெரியாழ்வார். அதில் முதல் பாசுரம், எம்பெருமானுக்கு அத்தனை தேவதைகளும் கீழ்ப்பட்டவர்கள், அவர்கள் யாருமே மேலானவர்கள் கிடையாது. அதைத்தான் முதல்ல சொல்லச்சேவே, அந்த வியாக்கியானத்துடைய அவதாரிகளை சொல்லச்சேவே என்ன பண்ணினார்களா, சர்வஸ்மாத் பரனாய், சர்வஸ்மாத் எல்லாரை விட, பரனாய் மேலானவனாய். அந்த முதல் பாட்டுல தான் நோக்கு, முதல் பாட்டுல தான் அந்த சர்வஸ்மாத் பரத்வம்ன்றது எல்லாரை விட மேலானவன் எம்பெருமான். என்ன காரணம்னா, எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே இருந்து நேமிக்கும்படியான பெருமையை உடையவன் எம்பெருமான். அதுதான் நம்முடைய சிவைஷ்ணவ சாம்பிரதாயத்துக்கு உண்டான தனிப்பட்ட ஒரு பெருமை, சரீர ஆத்மபாவம். சரீர ஆத்மபாவம் எதனால இதை சொல்றாருன்னா, காரணம் உபனிஷத்துக்கள் அந்த மாதிரி உத்கோஷித்து விட்டது. என்ன உபனிஷத்து எப்படி உத்கோஷிக்கிறது, பிரம்மா நாராயணஹா, சிவச்ச நாராயணஹ, சக்கரச்ச நாராயணஹ, காலச்ச நாராயணஹ, திசச்ச நாராயணஹ, பிரதிசச்ச நாராயணஹ, ஊர்த்வஞ்ச நாராயணஹ, அதச்ச நாராயணஹ, அந்தர்பகிச்ச நாராயணஹ, நாராயண ஏவேதகம் சர்வம்
யத் பூதம் யச்ச பவ்யம் மேல சொல்லிக் கொண்டு போகிறது. ஆக பிரம்மான்னா வெறும் பிரம்மாவல்ல, பிரம்மாவுக்கு உள்ளுக்குள்ளே அந்தர்யாமியாக இருந்து கொண்டு எம்பெருமான் சிவன் நான், அந்த திரிநேத்திரதாரியாகிற சிவன் அவன் அவன் உள்ளுக்குள்ளே அப்படி சக்கரச்ச காலச்ச திசச்ச பிரதிசச்ச ஒவ்வொன்னும் உள்ளுக்குள்ளே எம்பெருமான் இல்லாத இடமே கிடையாது, இல்லாத இடமே கிடையாது. ஆகையினாலே அப்படி எல்லோருக்கும் மேலானவன். என்ன காரணம்னா அவர்களெல்லாம் சில காலத்திலே இல்லாமல் இருப்பார்கள், ஆனால் எம்பெருமான் எல்லா காலத்திலேயும் இருக்கக்கூடியவன் இவன் ஒருத்தன் மட்டும்தான். அதத்தான் உபனிஷத்துக்களும் ஏகோவை நாராயண ஆசீத் ந பிரம்மா ந ஈசானஹா நேமே தியாவா பிருத்திவி என்று ஆச்சரியமான வாக்கியத்தினாலே அந்த பிரளய காலத்திலே எம்பெருமான் ஒருத்தன் மட்டுமே இருந்தான். அதோட நினைச்சுள்ளாம இல்லையோ, யாரார் இல்லைன்னு சொல்றான். யாரார் இல்லைன்னு சொல்றது ந பிரம்மா, அப்போ பிரம்மா இல்லை. ந ஈசானஹா, பாருங்க, பிள்ளை இல்ல பேரனும் இல்ல, தகப்பன் ஒத்தன் தான் இருக்க, தகப்பனார் ஒத்தன் தான் இருக்க. ஆக அவன் தவிர மற்றொருத்தன் இல்லைன்னா எல்லாரும் விட அவன் தான் எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய மேலானவன். அப்படிப்பட்ட அவனுடைய நாபி கமலத்திலிருந்து உற்பத்தியான பிரம்மா அவர் என்ன பண்றார், ஒரு அண்டத்துக்கு அதிபதி. அவர் ஒரு அண்டத்தை பார்த்துட்டு இருக்கார். அப்படிப்பட்ட அண்டாதிபதியான பிரம்மா இந்த எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் அவதரித்திருக்கும்படியான இந்த சமயத்திலே, அவன் பிறந்திருக்கும்படியான இந்த சிறிய சமயத்திலே, இந்த சமயத்திலே என்ன பண்றார், அவனுடைய பருவம், அவன் சின்ன குழந்தையா இருக்கான், அதற்கு தகுதியாக தான் ஒரு கைங்கரியம் பண்ணணும், ஒரு கிஞ்சித்காரம் பண்ணணும், ஏதாவது ஒரு கிஞ்சித்காரம் பண்ணணும். என்ன இந்த கிஞ்சித்காரம் பண்ணின விதத்தை சொல்லுகிறது தான் முதல் பாசுரம். இதுல இருந்து பாருங்க, இப்ப நாம் ஒரு குழந்தைய பார்க்க போறோம். குழந்தைய பார்க்க போறோம்னா வெற்று கையோடு போகக்கூடாது. ஏதாவது அந்த குழந்தைக்கு ஒரு பகுமானம், ஒரு சன்மானம், அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணும், கொடுக்கணும் என்பது சம்பிரதாயம். அதைத்தான் கண்ணன் பெருமான் பிறந்திருக்கிறான். அவன் தொட்டிலே போட்டு தாளாட்டும்படியான சமயம். அந்த சமயத்திலே அந்த தொட்டில், இந்த தொட்டில் எப்படி இருக்கணும், அது எப்படி இருக்கணும்னா அவனோ எல்லோருக்கும் மேலானவன். மேலானவனுக்கு கீழான வஸ்துக்களை கொண்டு ஒரு தொட்டில் சமைக்கலாமா? கூடாது. அதனால என்ன பண்ணா, ஆச்சரியமாக ஒரு ரத்தங்களையும் மற்றும் உண்டான விசேஷங்களையும் கடைந்து கலந்து பண்ணப்பட்ட ஒரு கட்டிலை கொண்டு வந்து எம்பெருமானுக்கு, கண்ணன் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறான் பிரம்மா. அதுல இருந்து பாருங்க, தேவதைகள் மொத்த பேரும் எம்பெருமானிடத்திலே வந்து சரணாகதர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களிடத்திலே நாம் செல்ல வேண்டியதில்லை, அவர்கள் நம்மிடத்திலே வருவார்கள். ஆகையினால நம்மிடத்திலே நான் எம்பெருமானிடத்துல வர்ற மாதிரி எம்பெருமானுடைய அடியவர்களிடத்திலையும் அவர்கள் வருவார்கள் என்பதை ஆண்டாலும் தம்முடைய திருப்பாவையினுடைய 4வது பாசுரத்திலே பர்ஜன்ய தேவதைக்கு அவள் நியமிக்கிறார் என்பதை நாம் எல்லோரும் அனுபவித்துள்ளோம். ஆகையினாலே அப்படி அந்த பிரம்மாவானவன் வந்து இந்த கண்ணன் பெருமானுக்கு கிஞ்சித்காரம் சமர்ப்பிக்கிறான். எங்க சுவாமி சொல்லுவார், கல்யாணத்துல முதல்லேருந்து இருந்துட்டு இருப்பாளாம். சரியா அந்த ஆசீர்வச்சன சமயத்துக்கு இவ எங்க இருக்கானே தெரியாதான். அந்த சமயம் என்னன்னா அந்த சமயத்தான கொடுக்கணும், ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய கட்டத்துல ஐயா அவன் எங்கேயா போனான், எங்க போயிட்டான், அந்த சமயத்துல எங்கேயோ தப்பிச்சின்னு போயிடுவாளாம். என்ன காரணம்னா எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், அதான் அபிப்பிராயம். ஆனால் அந்த அபிப்பிராயம் கூடாது. நம்மால என்ன முடியுமோ, பழைய காலத்துல உண்டான விதம் வேறு, இந்த காலத்துல உண்டான விதம் வேறு.
ஆனா இப்ப பாருங்க சில கல்யாண பத்திரிகையில யாரும் எதுவும் தரக்கூடாது தமிழ்ல போடுறான். மொழி விலக்கப்ப மொழினா என்ன? இவர்கள் பண்ணும்படியான அந்த ஆசீர்வச்சனம் ஆகிற அந்த படமோ இல்ல பொருட்களோ இவையெல்லாம் கொண்டு வர தேவையில்லைன்னு போடுறான். போட்டா கூட நாம் நம்முடைய பெருமைக்கு தகுதியாக ஏதாவது ஒண்ணு கொடுத்தால்தான் நமக்கு நல்லது. என்ன காரணம்னா இன்னைக்கு நாம் கொடுத்தால் நாளைக்கு அவர்கள் நமக்கு தருவார்கள். நாம இன்னைக்கு கொடுக்காம போயிட்டான்னா மற்றொரு நாள் நமக்கு தர வேண்டிய சமயத்திலே அவன் எங்கேயா கொடுத்தான், அவன் எங்க கொடுத்தான், நாம என்னதுக்கு அவனுக்கு கொடுக்கறது, திருப்பி கொடுக்கறது என்கிற எண்ணம் ஏற்பட்டு தரமாட்டார்கள். ஆகையினாலே இப்படி சாதாரண விஷயத்திலேயும் நாம் ஒரு ஆசீர்வச்சனம் பண்ணுவது போல எம்பெருமான் கண்ணன் எம்பெருமானுக்கு ஒரு தொட்டிலை கொண்டு வந்து சமர்ப்பித்தான் பிரம்மா. தான் அவனுக்கு பண்ணின கைங்கரியத்தினாலே அவனுக்கு பெருமை ஏற்பட்டது. யாருக்கு? பிரம்மாவுக்கு பெருமை ஏற்பட்டது. அந்த பெருமை ஏற்பட்ட விதத்தைத்தான் இந்த முதல் பாசுரத்தினாலே மிக அழகாக கொண்டாடுகின்றார். மாணிக்கங்கட்டி வைரமிடகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. இந்த பாசுரத்தை, இந்த பதிகத்தை திருவரங்கநாதன் முன்பாக அரையர்கள் விண்ணப்பிக்கும்படியான சந்தர்ப்பத்திலே நாம் கேட்டு ஆனந்திக்க வேணும். பாருங்க, படியன் அதாவது அந்த கிரமத்துல தான். அந்த கிரமம்னா அது அது தாளத்தோடு கூடின அந்த அது இசையோடு கூடினது. ஆனால் என்ன பண்ணுவார் பெருமல்லியோ? மானை குரலனே உறக்க உடனே பாருங்க தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோ என்று இறக்கி சொல்லுவான். என்னன்னா அவன் தூங்கிட்டானான். இந்த யசோத பாவரலே பெரியாழ்வார் பாடின பாட்டை கேட்ட உடனே தூங்கி போயிட்டான். தூங்குற குழந்தைய ரொம்ப உறக்க சொல்லிட்டான்னா, எழுப்பிட்டான்னா எங்கேயாவது அவனுடைய தூக்கம் கெட்டு போயிடுமே. இப்ப சாதாரண பாருங்க, தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்? நமக்கு மறுபடியும் தூக்கம் வர்றதுக்கு நேரமாகும். அந்த மாதிரி அந்த எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் அவன் தூங்காம இம்சை பண்ணிட்டு இருக்கான். யசோதை எவ்வளவு இம்சை பண்றான். அப்பா உனக்கு ராமாயண கதையெல்லாம் சொல்றேன் என்ன, ராமாயண கதையெல்லாம் சொல்லிட்டு வரான். முதல்ல உக்காண்டு கேட்கிறான். கேட்டுட்டே இருந்துச்சு, அப்படியே தூங்கி போயிடுறான். நடுவிலே ராவணன் சீத்தையை அபகரித்து சென்றான் கட்டத்தை சொல்லச்சே திடீர்னு எழுந்து நின்றுண்டு அந்த ஊஞ்சல் தொட்டில் சங்கிலியை பிடிச்சுண்டு என்ன சொல்றானாம் கண்ணன், ஏ லக்ஷ்மணா பானத்தை கொண்டா, பானத்தை பிரயோகம் பண்ணலாம். இப்ப பாருங்க, கண்ணன் கண்ணனாக இல்லை, ராமபிரானாக மாறிப்போய் அப்படியே அவன் உடனே லக்ஷ்மணனை பானம் கொண்டு வர சொல்லி சொல்றான்னா, அப்படி அந்த கதையை இவள் சொல்லும்படியான விதமும் அவன் கேட்ட விதமும் எப்படி இருக்கின்றதுன்னா அப்படியே அனுபவிக்கும்படியான பிரகாரத்தோட இருக்கிறது. ஆகையினாலே அப்படி அந்த எம்பெருமானுடைய திருக்கண் வளர்த்தியை நாம் தடைப்படுத்த கூடாது என்பதற்காக அந்த தாலேலோ என்பதை கீழே ஸ்வரத்தை இறக்கி சேவிப்பது என்றது திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய அரையர் சுவாமிகளுடைய ஒரு கிரமம். அந்த கிரமத்தை பார்த்தால் இதெல்லாம் யார் ஏற்படுத்தி இருப்பா அப்படின்னா வேறொருத்தர் கிடையாது, ராமானுஜாரிய திவ்யாஜை. அதை தவிர ஒன்னு கிடையாது. பாருங்க ஆச்சரியமா சொல்றான். மாணிக்கம் கட்டி, ரெண்டு பக்கத்திலையும் மாணிக்கத்தினாலே கட்டப்பட்டது. அந்த மாணிக்கத்தினுடைய நடுவிலே வைரம் இடை கட்டி, நடுவிலே வைரத்தை எல்லாம் இழைத்து
ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில். ஆணிப்பொன்னால் மற்றைய ஸ்வர்ணங்களை விட, தங்கத்தை விட உயர்த்தியான தங்கம். இந்த காலத்துல என்னமோ சொல்றாரு 24 கேரட்டு, 916 கேடிஎம் அப்படின்லாம் சொல்றா பாருங்க. அந்த இத்தெல்லாம் விட மேலானது, இத்தையெல்லாம் விட மேலானது. அப்படிப்பட்ட உயர்ந்த பொன்னாலே செய்யப்பட்ட ஆச்சரியமான அந்த அழகிய சிறு தொட்டில். சின்ன தொட்டில், சின்ன தொட்டில், பெரிய தொட்டில் இல்ல, சின்ன தொட்டில். யாரையா கொடுத்தான்? பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான். பிரமன் பேணி உனக்கு. அப்பா, இப்படிப்பட்ட கண்ணன் எம்பெருமானாக அவதரித்துள்ளாயே, யசோதை பிராட்டிக்கும் அந்த நந்தகோபருக்கும் குமாரனாக பிறந்துள்ளாயே, கோகுல பரிசரத்திலே, பிருந்தாவன பரிசரத்தில் இருந்துள்ளாயே, அப்படிப்பட்ட உனக்கு, பிறந்திருக்கும்படியான உனக்கு நான் பிரீத்தியோடு பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான். உடனே அனுப்பிச்சு வச்சார். எப்படியா இருக்கான் அவன்? மாணிக்குரலனே தாலேலோ, வையம் அளந்தானே தாலேலோ. இப்ப சிறு தொட்டில்னு சொல்லியாச்சு. அந்த சின்ன குட்டியாக இருக்க சின்ன தொட்டில், அதுல படுத்துண்டா அவனால் தான் முடியும். அந்த மாதிரி எம்பெருமான் தன்னுடைய உயர்ந்த வடிவை அப்படியே குறைச்சுண்டு வந்தான் மாணிக்குரலனாக. மாணின்னா பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரியாக கொண்டு அவன் எப்போதும் சிவப்பதி பிராட்டியோடு கூடினவன் தான். ஆனாலும் கூட என்ன பண்ணான்? பிக்ஷார்த்தியாக போகச்சே பிராட்டிய கூட வச்சுன்னு போனான்னா யாராவது பிக்ஷை கொடுப்பாளா? யாராவது கொடுப்பாளா? ஸ்ரீமகாலட்சுமி தான் எல்லா செல்வத்துக்கும் அதிபதி. அவளை பக்கத்துல வச்சுட்டே இவன் போய் இப்ப எனக்கு பிக்ஷை கொடு, பிக்ஷை கொடுன்னு கேட்டா கொடுப்பாளா? அதனால என்ன பண்ணா? அப்பா, க்ஷணத்துல முடிச்சுன்னு வந்துட்டு போறேன் அவதாரத்தை. இந்த காரியம் ஆயிடுத்துன்னு நான் ஒன்றும் ரொம்ப நாள் இருக்க போறது இல்லை. ஆகையினாலே நீ எதுக்கு என்னோட கூட வராய்? வேண்டாம் வேண்டாம்னு தான் நிர்பந்தப்படுத்தினார். அவள் சொன்னா, நான் சாதாரணமாக நீ போறதா இருந்தா நான் வரமாட்டேன், உடனே திரும்பி வந்துட்டு போறான்னு சந்தோஷமா இருப்பேன். ஆனா நீ இருக்கக்கூடிய இந்த உருவத்தை பார்த்த உடனே, இந்த பிரம்மச்சாரி ரூபம் அப்படியே தன்னுடைய உயரத்தையே குறைத்து கொண்டு, எப்படி பெரியவாச்சாமில் எழுதுறாரு இல்லையோ, பால் திடுங்கினா போலே வடிவு என்ன எழுதுறாரு இல்லையோ. ஆகையினாலே அப்படிப்பட்ட அப்படியே பால் அப்படியே குறைக்க குறைக்க குறைக்க, நம்ம நாட்டில் ஒரு பெரிய விவாகம், கல்யாணத்துல நிறைய பால் வரவழைச்சிட்டோம். அன்னைக்குன்னு பார்த்து பெரிய வருஷம், மழை கொட்டுறது. நாம நினைச்சபடி அத்தனை பேர் வரல, ஏதோ சில பேர் தான் வந்தா. பால் நிறைய மீந்து இருக்கு. பார்த்த உடனே, பாலை பார்த்த உடனே அந்த வாங்கின எஜமானனுக்கு ஒரே மனசுல குறை. ஐயோ, இவ்வளவு பாலை வாங்கிட்டோம், எல்லாரும் வருவான்னு நினைச்சோம், இப்படி ஆயிடுத்தே, என்ன பண்றது என்ன பண்றதுன்னு யோசனை பண்றார். இந்த யோசனையை பார்த்த உடனே தணிக்கப்படுற அந்த சுவாமி, ஏன் சுவாமி கவலைப்படுறார்? நீ கவலையே பட வேண்டாம், ஆச்சரியமா நான் அவன் எல்லாத்தையும் உமக்கு நல்லபடியா மாற்றி கொடுக்குறேன். என்ன பண்ணார்? மொத்த பாலையும் அடுப்புல வச்சார், தென்ன காய்ச்சினார், அப்படியே கலரண்டே வந்தார். அவ்வளவுதான். அந்த 30 லிட்டர் பால் ஒரு 2 கிலோவோ 3 கிலோவோ 4 கிலோவோ கோவா பால் கோவாவா வந்துடுத்து. அதில் சர்க்கரையை போட்டு நல்லா கலரி ஒரு பெரிய பாத்திரத்துல எடுத்து, சுவாமி இந்தாரம், நம்ம கஷ்டப்பட்டிட இந்தாரம் அப்படின்னுட்டு ஆச்சரியமா கொண்டு வருவோம். அந்த மாதிரி 30 லிட்டர் பால் எப்படி ஒரு பால்கோவாவாக மாறித்தோ, அதுபோல எம்பெருமான் அவ்வளவு வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் என்று கொண்டாடும்படியான பெரிய உருவைப்படுத்தவன் என்ன பண்ணிட்டான்? அப்படியே தன்னுடைய உருவை இந்த பால்கோவா மாதிரி குறைச்சுட்டான். எதற்காக குறைச்சுட்டான்னா, இந்த சின்ன தொட்டுள்ள படுத்துக்கணுன்றதுக்காக குறைச்சுட்டான். மானை குரலனே தாலேலோ. உடனே நான் கேட்டான், 3 அடி மண் தான்னா. உடனே அவன் கொடுத்தான். கொடுத்த உடனே அந்த கொடுத்த அடுத்த சந்தோஷத்தை வையமளந்தானே தாலேலோ, வையமளந்தானே தாலேலோ. இந்த தால் என்பதற்கு நாக்குன்னு அர்த்தம்.
இந்த ஏல் ஓ என்பதெல்லாம் அசைச்சொற்கள். அந்த பெண்களானவர்கள் தொட்டிலே குழந்தையை இட்டு தன்னுடைய நாவை அசைத்து அந்த ஒலித்து சில பல விஷயங்களை சொல்லி அந்த குழந்தையை தூங்க பண்ணுவதற்கு பண்ணும்படியான ஒரு மரபுதான் தாலேலோ என்பது. அப்படிப்பட்ட ஆச்சரியமாக பிரம்மாவானவன் வந்து ரொம்ப அருமையாக, எப்படி பாருங்க, மாணிக்கங்கள்லாம் இருக்கு, அதன் நடுவுல வைரம் இடை கட்டி வைரத்தை நடுவுல வைக்கிறான். வைரத்தை நடுவுல வைக்கிறான். திருவாய்மொழி பிள்ளைகளுடைய வியாக்கியானத்துல ரொம்ப ஆச்சரியமாக வைரம் எதற்காக நடுவில் வைக்கப்பட்டது. இந்த வைரம்ன்றது என்ன பாருங்க, அது எப்படிப்பட்டது? ப்ளூ ஜாக்கர்னு சொல்லுவான். ப்ளூ ஜாக்கர்னுவா. என்ன ப்ளூ ஜாக்கர்னா என்ன? நீலமேக சியாமன வர்ணம். அது ஒண்ணும். ரெண்டாவது, அது வெளுப்பா இருக்கும். வெளுப்பா இருக்கும். வெளுப்புன்றது யாரு? சத்துவகுண பூயிஷ்டனான எம்பெருமானுடைய நிறம். ஆக அந்த மாணிக்கம் என்பது அது ஒரு மஞ்சளா இருக்கும். மாணிக்கக்கல்ன்றது சேப்பா இருக்கும், மஞ்சளா இருக்கும்ல பல விதமா சொல்றான். இப்ப மாணிக்கம் சேப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சேப்பாக இருக்கக்கூடிய மாணிக்கத்தினாலே சமைக்கப்பட்ட ஆச்சரியமான அந்த கம்பிகள், அந்த கொலுசு ஆச்சரியமா ஒண்ணுத்தோட ஒண்ணு ஒண்ணுத்தோட ஒண்ணு பிணைத்திருக்கும்படியான ஆச்சரியமான கொலுசு இருக்கு. அதிலே அதை ஆச்சரியமாக கட்டி அதிலே நடுவுல பொன்னை வச்சு வைரம் இடைகட்டி மாணிக்கங்கட்டி வைரம் இடைகட்டி ஆணி பொன்னால் செய்தவன். அந்த பொன்னாலே சமைக்கப்பட்ட ஆச்சரியமான தொட்டில். ஆக இங்க பாருங்க, மாணிக்கம் என்பது ஒன்று தெரிகிறது, அதன் நடுவிலே வைரத்தை சமைத்தார்கள் என்பது தெரிகிறது. அவைகள் எல்லாவற்றுக்கும் காரணமானது என்னன்னா ஆச்சரியமான ஒரு தங்கத் தொட்டில். தங்கத் தொட்டில். இங்க திருப்பதி சுவாமி ஆச்சரியமா சொல்லுவார். மேல்கோட்டையிலே எம்பெருமான் எத்திராஜ சம்பத்குமாரன் சமர்ப்பித்துக் கொள்ளும்படியான உயர்ந்த திருவாபரணம் வைரமுடி சேவை. இந்த வைரமுடி சேவை எப்படிப்பட்டது? இந்த வைரம்னா ஏகப்பட்ட வைரம் அதுல இருக்கா, பொதிந்து இருக்கான்னு பார்க்க புகுந்தால் ஏதோ ஒன்னு ரெண்டு தான் கண்ணில் தெம்படும். எப்படி பண்ணார்கள் என்று பெரியோர்கள்லாம் சொல்லுவாளாம். ஏன்னா அது வந்து வைனத்தேயன் தான் கொண்டு வந்து சமர்ப்பித்ததாக நமக்கு புராணங்கள் எல்லாம் தெரிவிக்கின்றது. அந்த வைனத்தேயன் இந்த கொண்டையை வச்சுட்டு ஊர்வரா சுத்தினானாம். எத்தனையோ இடத்துக்கு போய் தெரிந்து 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 வந்தாராம். எந்த பெருமாளுக்கு வச்சாலும் ஆடுறது செட் ஆகல. அப்படியே செட் ஆகல. அப்படி பண்ணிட்டு கடைசியில யாதவகிரிக்கு வந்தார். அந்த யாதவகிரிக்கு வந்து அந்த எதிராக குமாரனுக்கு அப்படி ஆச்சரியமாக அப்படி சமர்ப்பிச்சான். அவ்வளவுதான். பிடிச்சுட்டு திருவரங்கநாதன் எப்படி விபீஷணனுக்கு கொடுக்கப்பட்ட தனத்தை அவன் அனுஷ்டான காலத்துக்காக அந்த உபயகாவேரி மத்தியத்திலே வைத்த போது அந்த இடம் அவனுக்கு ரொம்பவும் லயித்து போக என்ன பண்ணா, சாதாரண தென்திக்கிலே சன்னதிகள் இருக்கவே இருக்காது. தென்திக்கிலே சன்னதிகள் இருக்கவே இருக்காது. ஆனால் பாருங்க, குடதிசை முடிய வைத்து குடதிசை பாதம் எட்டு வடதிசை பின்பு காட்டு தென் திசை இலங்கை நோக்கி உனக்காக உன்னை பார்த்துட்டே இருக்கேன், உன்னை பார்த்துட்டே இருக்கேன் என்ன எம்பெருமான் நியமித்ததாக நமக்கு ஆழ்வாருடைய திருமாலை பாசுரம் காண கிடைக்கிறது. ஆகையினாலே அப்படி அவன் எப்படி சந்தோஷமாக பொருந்தினானோ அத போல அந்த மேலக்கோட்டை வைரமுடியானது அந்த எதிராஜ சம்பத்குமாரனான அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக பொருந்திடுத்து. ஆனா அது எப்படி தயார் பண்ணிருக்கான்னா திருப்பதி சுவாமி அடிக்கடி சொல்லுவார், டேய் வைரத்தையும் தங்கத்தையும் நன்றாக சேர்த்து பொடி பண்ணி அதனாலே உருக்கி செய்யப்பட்டதுதான் இந்த வைரமுடி. ஏன்னா மற்றொருத்தருக்கு இந்த மாதிரி இருக்கவே கூடாது கூடாது. அத போலத்தான் இங்க பாருங்க, அந்த வைரமுடியை இந்த இடத்துல நினைச்சு கொள்ளணும்னு எங்க திருப்பதி சுவாமி அடிக்கடி சொல்லுவார். அப்படி ஆக ஒரு தங்கத்திலே அந்த தங்க தொட்டிலே ஆச்சரியமான
அந்த கொலுசு அது எப்படி இருக்கிறதுனா, அது ஆச்சரியமான மாணிக்கம் கட்டி அதுல வைரங்களை எல்லாம் சமைத்து ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுத்தொட்டில் பேணி சந்தோஷமாக கொண்டு வந்து கொடுத்தான். சந்தோஷமாக, ஐயோ இந்த வஸ்து கொடுத்துடுறோமே, இந்த வஸ்து கொடுத்துடுறோமே, கொடுத்துடுறோமே. என்னன்னா, சாதாரணமாக எம்பெருமானுக்கு கொடுக்கச்சே இதைத்தான் கொடுக்கலாம், அதை கொடுக்க கூடாதுன்றதே எண்ணமே கூடாது. இந்த சுவாமி காலட்சேபங்கள்ல சொல்லுவார் ஒரு ஆச்சரியமா. ஒரு பழம் கெட்டு போச்சு, ஒரு வாழைப்பழம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பழம் கெட்டு போச்சு. என்ன பண்ணா, முதல்ல ஒரு பசுவண்டை கொண்டு போய் அந்த பழத்தை கொண்டு வந்து நீட்டினானோ. நீட்டினா அது மூஞ்சி, அந்த துர்வாசனையை பார்த்துட்டு திருப்பி மூஞ்சி போயிடுச்சு. உடனே பார்த்தான், அங்க ஒரு புரோகிதம் போனான், அவனுக்கு கொடுக்குறேன். அவன் பார்த்தா இது கெட்டு போன பழம், எனக்கு எது கெட்டு அவன் விட்டுட்டு போயிட்டான். இதுதான் எல்லாரும் இதோட தான் நிறுத்திடுவான். ஆனா எங்க சுவாமி சொல்லுவார், அடுத்த வார்த்தை என்ன தெரியுமோ, அப்படி கெட்டு போன பழமா இருந்தாலும் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கச்சே காலக்ஷேப சுவாமிக்கு கொண்டு போய் வச்சுட்டான்னா அவர் என்ன பண்ண முடியும்? அந்த பழம் கெட்டு போன பழம் அவனுக்கு கொடுக்காதேன்னு சொல்ல முடியுமா? చెడి పోయినా బాపనవాడికి ఆవుకి లేకపోయినా బాపనవాడికి లేకపోయినా వాళ్ళిద్దరు తీసుకోలేకపోయినా அப்படின்னா காலக்ஷேப சுவாமிக்கு இச்சை అని அப்படின்னு இந்த சொல்லுவார் தாத்தா. ஆகையினாலே அந்த மாதிரி கெட்டு போன வஸ்துன்னா சில பேருக்கு கொடுத்துடலாம் மாதிரி இல்ல. நல்ல வஸ்துவை, என்ன காரணம்னா நல்லவனான எம்பெருமானுக்கு நல்ல வஸ்துவை கொடுக்காமல் சாதாரணமான கெட்டு போன வஸ்துவை கொடுத்தான்னா அது நன்னா இருக்குமா? நன்னா இருக்காது. ஆகையினாலே அவனுக்கு நல்ல வஸ்துக்களை சமர்ப்பிக்கணும். அதைத்தான் சொல்றார். பிரம்மா எப்படி ஒரு நல்ல வஸ்துவை இப்படிப்பட்ட தங்கத்தினாலேயும் வைரத்தினாலேயும் மரகதத்தினாலேயும் இழைக்கப்பட்ட மாணிக்கங்களாலேயும் இழைக்கப்பட்ட ஒரு ஆச்சரியமான தொட்டிலை கொண்டு வந்து சமர்ப்பித்தான்னா, அதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய வஸ்துக்கள் நல்ல வஸ்துக்களாக இருக்க வேண்டுமே தவிர ஏதோ ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. என்னன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார். ஒரு சமயம் கடைக்கு போய் தேன் வேணும்னு கேட்டாராம். திருப்பதி சுவாமி சொல்றது இதை நான் வேற ஒரு இடத்துல சொல்ல மாட்டேன். திருப்பதி சுவாமி சொல்றார், தேன் வேணும்னு கேட்டாராம். உடனே அவன் கடைக்காரன் கேட்டானா, உங்களுக்கா பெருமாளுக்கான்னு கேட்டான். உங்களுக்கா பெருமாளுக்கான்னு கேட்டான். இதனா இது எனக்கு பெருமாளுக்குன்னு வேறுபடுத்துறியே என்னன்னா, உங்களுக்குன்னா நீங்க மருந்து சாப்பிட்றதுக்கு நல்ல தேன், பெருமாளுக்குன்னா பாகு, நல்ல பாகு. பாருங்களேன், அவனுக்கு நல்லத்தை கொடுத்து நமக்கு சாதாரணமானத்தை உபயோகிக்க வேண்டி இருக்க என்ன பண்றா, நமக்கு நல்லதையும் இந்த மனுஷர்களுக்கு நல்லதையும் எம்பெருமானுக்கு சாதாரணமானதையும். என்ன அநியாயம்! அதுதான் கூடாது. இந்த பாசுரத்தினாலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நல்ல வஸ்துக்களை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். பிரமன் விடுதந்தான் மாணிக் குரலனே தாலேலோ வையவளம் தானே தானேனோ. அப்படிப்பட்ட அந்த ஆச்சரியமான தன்னுடைய சொத்தை தானே பெறுவதற்காக ஒரு பிரம்மச்சாரியாய் போய் வாமன ரூபியாக இருந்து யாச்சித்தாயே, அவன் அதற்காக தானேலோ பாடுகிறேன். அத உடனே அந்த கையில தீர்த்த தார விழுந்த அடுத்த க்ஷணமே என்ன உறக்க அப்படியே லோகத்தை எல்லாம் அளந்தாயே ஏ திருவிக்கிரமா உனக்கு தாலேலோ. அங்க பாருங்க, சின்ன தொட்டில், அந்த சின்ன தொட்டிலுக்கு தகுதியான வாமனன். வாமனன், அந்த வாமனனானவன் வந்த காரியம் பூர்த்தியான உடனே சந்தோஷத்தினாலே திருவிக்கிரமனானான். ஆகையினாலே இந்த முதல் பாசுரத்தினாலே எம்பெருமானுக்கு நல்ல வஸ்துக்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை அடியவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேணும். நல்ல வஸ்துக்களை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும் என்று தெரிவிக்கிறார். இரண்டாம் பாட்டு பாருங்க. அந்த பிரம்மாவுக்கு அடுத்ததாக பேர் வச்சான்னா நான் பரமேஸ்வரன்
பேர் இருக்கோம் இல்லையோ, நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய எம்பெருமானுக்குத்தான் ஏற்படுத்தி உள்ளார்கள். அவன் பரமேஸ்வரன் அன்னு ஆகையினாலே, ஆனா அவன் தான் தான் சொல்லிக்கிறான், மாறு தட்டிக்கிறான். ஆகையினாலே அப்படிப்பட்ட ருத்ரன் எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் அவதரித்த சமயத்திலே வந்து அவன் ஆச்சரியமாக அவர்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து தருகிறார்கள். ஆக சங்கிலே மலம்புரி சங்கல் கூடிய ஆச்சரியமான சலங்கை, பொன்னாலான சலங்கை, இடுப்புக்கு கீழ் லோகத்திலே இருக்கிற ஜனங்கள் இடுப்புக்கு கீழே தங்க வஸ்துக்களை அணியக்கூடாது. இந்த காலத்துல பல பேர் அணிஞ்சிருக்கா, அதுக்காக தான் சொல்றேன் கூடாது. என்ன காரணம்னா அது பிராட்டியினுடைய சம்பந்தப்பட்ட வஸ்து. கிரண்யவர்ணம், பிராட்டி எப்படி இருக்கா பாருங்க, தங்கம், தங்கத்தை போல இருக்கா. ஆக தங்கமான வஸ்து பிராட்டி. அந்த பிராட்டியை இடுப்புக்கு கீழே காலெல்லாம் போட்டுட்டான்னா அவளை மெரிக்கிற மாதிரி. சில பேர் என்ன பண்றா, இந்த காலத்துல மெட்டீரியல் போடுறதையே பல பேர் விட்டுட்டான். ஆமா, மெட்டீரியல் போடுறதையே விட்டுட்டா. அப்படி மெட்டி போட்டான்னா என்ன பண்றான், தங்கத்தனை சுத்தி போடுறான். தங்கத்தனை சாஸ்திர விருத்தம். ஆகையினால என்னென்ன பிராட்டியை போட்டு மெரிக்கிற மாதிரி. பெத்த தாய போய் மெரிக்கிறாமா? அவள் தான் லோக ஜனனி. ஆகை நைவ சாஸ்திரம் ந வச்சக்கிரமஹா. அவனுக்கு சாஸ்திரமும் கிடையாது, கிரமமும். அது அவனுக்கு தனிப்பட்டது. அவனுக்கு அவனுக்கு இருக்குன்னு நாம இது பண்ணக்கூடாது. அவனுக்கு இருக்குன்னு நாம இது பண்ணக்கூடாது. திருப்பதி சொல்லுவார், பந்துக்கள்ல ஒருத்தர் மீச வச்சுட்டு இருந்தார். யாரோ ஒருத்தர் கேட்டா, என்ன சுவாமி தேவருடைய பந்துக்கள் அவர் போய் இந்த மாதிரி மீச வச்சிருக்காரு, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தன்னால் எடுத்து போச்சுன்னா தன்னால எடுத்து போடுறான். நாம சொன்னோம்ன்ற பேர் எதற்கு முதல்ல சொன்னார். ஆனா என்ன சுவாமி இது இப்படியா காலம், அது என்ன பண்ணாரு, சொல்லிட்டார். அவரை பார்த்து, நீ இந்த மாதிரி இருக்க. அவர் உடனே என்ன பதில் சொன்னார், பார்சாரதி வச்சுட்டு இருக்காரே அப்படின்னார். பார்சாரதி வச்சுட்டு இருக்காரேன்னு அவர் பதில் சொன்னார். உடனே எங்க சுவாமி சொன்னார், சுவாமி வச்சுக்க முடியுமான்னு. அப்ப பாருங்க, அவன் வைத்து கொண்டிருக்கிறான் என்று நாம ஒண்ணு பண்ணினா, தன்னுடைய திருவடியிலே ஸ்வர்ணத்திலே தண்டையை போட்டுருக்கான், அது போட்டிருக்கான், நாம போட்டக்கூடாது. நமக்கு சாஸ்திரம் என்ன கட்டுப்பாடு கொண்டிருக்கிறதோ அதுதான். அதுதானே சொன்னாரு. எவ்வளவு கொண்டு 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 எடுத்தோ என்ன பண்ணாரு வெம்பருவான், அவர் அந்த சிவாலயத்து உள்ளுக்குள்ள நுழைஞ்சு விட்டார். அவர் போய் உள்ளுக்குள்ள நிக்க மழையில நெஞ்சுட்டு இருக்கா. எல்லா இடமும் அவர் சொந்தம், அவர் எங்க வேணாலும் போலாம். ஆனா எங்களுக்கு சாஸ்திரம் விரோதிக்கிறது, நாங்க போக முடியாது, நாங்க உள்ள வர முடியாது. எங்களுக்கு சாஸ்திரம் விரோதம் பண்றது. அந்த மாதிரி விருத்தமான காரியங்கள் அப்படிப்பட்ட அறையினாலும் இப்படிப்பட்ட எல்லாத்தையும் உடையவனே பாடுறது யசோத பிராட்டி பாவனை இல்லை. சொல்லச்சேன் தேவகி சிங்கமே தாளினும். தேவகி என்னத்துக்கு பேரத்துக்கு தேவகி, அவள் தான் தெய்வ தேவகி. புலம்பிய புலம்பல்ல புலம்பிட்டாளே அவள் என்னன்னா, அந்த தேவகி
அந்த 12 மாசம் அவ்வளவு ஜாக்கிரதையாக இவளை காப்பாற்றி அங்கிருந்து இங்க அனுப்பலன்னா இவளுக்கு ஏதாவது இந்த யசோதைக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்குமா? ஆக அப்பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளையான தேவகியானவள் இல்லாமற் போனால் நாம் இன்றைய தினம் இந்த தாலாட்டு வைபவத்தை அனுபவிக்க முடியுமா? ஆகையினாலே காரணகர்த்தாவான தேவகியை புகழ்ந்து, தேவகி சிங்கமே அப்பா, தேவகிக்கு நீ சிங்கக்குட்டியை போலே இருந்தாலே, சிங்கக்குட்டியை போலே இருந்தாயே என்று சொல்லும்படியானது. ஆண்டான் திருப்பா முதல் பாதத்திலேயே சொல்லச்சேவே, பட்டர் சிங்க குருகு என்று அருளி செய்வர், யசோத இளம் சிங்கம் என்ன இடத்துல வியாக்கியானம் பண்றான். சிங்கக்குட்டி என்று பட்டர் அருளி, சிங்கக்குட்டியை போல இருந்தான். ஆகையினாலே தேவகி சிங்கம்மா நீ இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையே. அந்த 12 மாசம் எவ்வளவு கஷ்டம், அத்தனை கஷ்டத்தையும், எத்தனை கஷ்டம், ஒன்னா ரெண்டா கஷ்டம், கையும் காலும் பிணைக்கப்பட்டு தந்த காலில் பெருவிலங்கு தாளவிட நள்ளிருட்கண் வந்தயந்த பெருமானார் என்று சொல்லும்படியான மொத்தம் கையும் காலும் கட்டு, நகர முடியாது, போக முடியாது. இன்னும் ஆகாரம் கிடைச்சதா? ஆகாரம் கிடையாது. சரியான பதார்த்தங்கள் கிடைச்சதா? கிடையாது. ஆமா, என்ன பண்ணுவானா தெரியுமா இல்லையோ? தீர்த்தம் வேணும்னு கேட்பாளாம். தீர்த்தம் வேணும்னு கேட்பாளாம். கேட்டா என்ன பண்ணுவா தெரியுமா இல்லையோ? வாயை திறப்பா. கை காலெல்லாம் கட்டியிருக்க, ஒரு பொட்டு 2 பொட்டு கூட விழாது. போறோம் போறோம். ஆனா அந்த ஒரு பொட்டு 2 பொட்டு கிடைச்சாலே அவர்களுக்கு திருப்தி ஆயிடுது, திருப்தி ஆயிடுது. சாதாரண ஒரு கதை சொல்லுவா. ஒரு பெரிய முனிஸ்டர் போயிட்டே இருக்கார். திடீர்னு தாகம், ஒண்ணுமே புரியல. எங்கேயும் தாகம், தீர்த்தத்தை பார்த்தா எங்கேயும் ஒரு இடத்துலயும் தீர்த்தமே கிடைக்கல. அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஒருத்தன் செருப்பு தைக்கிறவன், அவன் செருப்பு தைக்கிற தொழிலுக்கு ஒருத்தரம் ஒரு டப்பால அவ்வளவு ஜலம் வச்சுட்டு இருக்கான், ஒரு பாத்திரத்துல அவ்வளவு ஜலம் வச்சுட்டு இருக்கான். பார்த்தாரு, இவரான அடுத்த கணம் தாண்டினா பிராணம் போயிடும் போல இருந்தது. உடனே பண்ண, அப்பா கொஞ்சம் ஜலம் கூட, ஜலம் கூட. சுவாமி நீங்க பெரியவன், நான் ரொம்ப சாதாரணமானவன், இதை போய் கேட்கறங்களே, கொடுப்பா. என்ன பண்ணாரு தெரியுமா இல்லையோ? சரி, நீங்க ரொம்ப நிர்பந்தப்படுத்துறவங்க, என் பிராணம் போயிடும் போல இருக்குப்பா, கொடுப்பா கொடுப்பா. உடனே என்ன பண்ணாரு? ஒரு 2 பொட்டு தீர்த்தத்தை கொடுத்துட்டேன். சுவாமி அந்த டப்பா மொத்தம், அந்த பாத்திரம் மொத்தம் சாப்பிடும், பிராண தாரணம் போகும். அந்த மாதிரி பிராணம் தரிப்பதற்காக அந்த குழந்தையை காப்பாற்றி அதை எந்த இடத்துல ஒப்படைக்க வேண்டுமோ ஒப்படைப்பதற்காக அவர்கள் காத்த ஒரு எத்தனை கஷ்டங்களை, அப்படி கஷ்டங்களை சுமந்து பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை அனுபவிக்க முடியாமல் இருந்தாலும் கூட என்னை அனுபவிக்க செய்தாயே, உன்னை மறக்க முடியுமா? உன்னை மறக்க முடியுமா? ஆக தேவகி சிங்கமே தாலேலோ. அடுத்தது வைஷ்ணவனன் சொல்றத பத்தி சொல்றார். எழிலாறு திருமார்பர்க்கு ஏற்கும் இவயத்னே அழகிய வைம்படையும் ஆரமும் கொண்டு வடிவில் கொடையான் வைச்சிராவணன் தொழுதுவனாய் நின்றான் தாலேலோ தூமணி வண்ணனே தாலேலோ. ஆச்சரியமான எழில் 6 திருமார்வர்க்கு, எழில் ஆச்சரியமான அழகு நிறைந்திருக்கும்படியான அந்த பிராட்டி உரையும்படியான திருமார்பிலை சாத்துகைக்கு இவையெல்லாம் பொருந்தும், இவை ஏற்கும் என்று எண்ணி. இந்த வஸ்துக்கள்லாம் அந்த திருமார்புக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். என்ன அழகிய ஐம்படையும் பஞ்சாயுதமாகிற ஆபரணத்தையும் ஆரமும் முத்துவடத்தையும் எடுத்துக்கொண்டு வடிவில் கொடையான் குற்றமற்ற தானத்தை உடையவனான வைஷ்ணவனன் தொழுது உவனாய் நின்றான் தாலேலோ தூமணிவண்ணனே தாலேலோ. அவர்கள் கீழ்ப்பாசுரத்துல எல்லாம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள், அனுப்பி வைத்தார்கள், அனுப்பி வைத்தார்கள் தான் சொன்னான். பிரம்மா அனுப்பி வச்சான், பரமசிவன் அனுப்பி வச்சான், தேவேந்திரன் அனுப்பி வச்சான், இந்த மற்ற தேவதைகள்லாம் சமூகமாக அவர்கள் எல்லாம் அனுப்பி வைத்தார்கள். இப்படிதான். ஆனால் பாருங்க, இந்த வைஷ்ணவனன் நேர தொழுது உவனாய் நின்றான் தாலேலோ. தொழுது அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு அஞ்சலி பத்தமாக அந்த அப்பா நான் கொடுக்குற வஸ்துவை நீ ஏத்துக்காம போக கூடாது, ஏத்துக்கணும். என்ன காரணம்னா இவெல்லாம் எப்ப அகங்காரப்படுறா, எப்ப அகங்காரப்படாதவனா இருக்கானே தெரிஞ்சுக்க முடியாது. இந்த தேவதைகள்லாம் இவர்களுக்கு அகங்காரம் நிலையாக இருக்கிறதா இல்லாமல் இருக்கிறதான்னு தெரிஞ்சுக்க முடியாது.
அப்பப்ப அகங்கரிக்கக்கூடிய ஆக அகங்கரிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் தனமும் அகங்காரத்தோடு கூடியதாக இருந்தால் அந்த அகங்காரம் நமக்கு ஒட்டிக்கொள்ளுமோ என்று பயந்து எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளாமல் போவானோ என்று பயப்பட்டு என்ன பண்றா? ஐயோ, அப்படிலாம் இல்லப்பா, நான் உன்னை நமஸ்காரம் பண்றேன். அஞ்சலி பரமா முத்ரஹா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி. க்ஷிப்ரம் துறையாக, மிக வேகமாக எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைப்பதற்காக அஞ்சலி பரமாமுத்ரா, மாமுத்ரா, பரமாமுத்ரா. இதற்கு மேலே ஒரு முத்திரையே கிடையாது. க்ஷிப்ரம் வேகமாக தேவனுடைய அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு இத்தை விட மற்றொன்னு கிடையாது. ஜலயதி இது அஞ்சலிகி. அகாரவாச்சியனான எம்பெருமானை நீர்ப்பிண்டமாக உருகச் செய்யக்கூடிய ஆச்சரியமான ஒரு அபய முத்திரை தான் இது. அதை பண்ணிட்டு நிக்கிறானாம். தொழுதுவனாய் நின்றான் தாலேலோ, தூமணிவண்ணனே தாலேலோ. தொழுதுவனாய் நின்றான் தாலேலோ, அதூர விப்பிரகிருஷ்டனாய் நின்றான். என்ன ஆச்சரியமாக அதூர விப்பிரகிருஷ்டனாக நின்று அப்படிப்பட்ட நீலமணி போன்ற ஆச்சரியமான அவனை இது பண்ணினான். அப்படி என்னன்னா தூமணிவண்ணனே, அப்படி அவனுடைய எல்லா கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்ல தோரனில் இப்படி தொழுது இத்தை அங்கரிக்கும். அப்படி ஆச்சரியமாக அவன் வந்து நின்றான். அடுத்தது 6ஆம் பாட்டுல இந்த பশ্চিம திக்குக்கு அதிபதியாகிற சமுத்திராதிபதியாகிற வருணன் அவன் வந்து அவன் பண்ணும்படியான கெச்சிற்காரத்தை பத்தி ஓத கடலில் ஒளிமுத்தின் ஆரமும் சாதி பவளமும் சந்த சரிவளையம் மாதக்கவென்று வருணன் விடுதந்தான் சோதி சுடர் முடியாய் தாலேலோ சுந்தரத் சோழனே தாலேலோ. அவன் எந்த அவன் சமுத்திரராஜன். அந்த சமுத்திரத்துல கிடைக்கக்கூடிய வஸ்துவை அவன் கொண்டு வந்து கொடுக்குறான். அப்படி ஓதக்கடலில், ஓதம்னா அலையெறிகின்றபடியான ஆச்சரியமான சமுத்திரத்தில் அதுல உண்டான ஆச்சரியமான முத்து, ஒளி முத்தின் ஹாரமும், முத்துகளாலே கோக்கப்பட்ட அருமையான ஹாரம், சாதி பவளமும், நல்ல பவளம், நல்ல பவளமும், சந்த சரிவளையம், சரின்னா முன்கை வளை, பின்னாடி அந்த வங்கின்ற அந்த வளை, தோல் வளை ரெண்டு, சந்த சரிவளையம் மாதக்கவென்னு, மாதக்க இப்படிப்பட்ட விலையில் சிறந்ததானது ஒண்ணுமே கிடையாது. இந்த விலை இதுக்கு மேல விலையே கிடையாது. இப்படி தகுந்ததான ஆச்சரியமான இவனை, இந்த வஸ்துக்களை வருணன் விடுதந்தான், வருணன் விடுத்து கொடுத்து அனுப்பினான். எம்பெருமான் இதையெல்லாம் சமர்ப்பிச்சுட்டான். உடனே பார்க்கிறான் யாரு? சோதி சுடர் முடியாய் தாலேலோ. ஆஹா, என்ன தேஜஸையா, என்ன தேஜஸையா, என்ன தேஜஸையா, என்ன தேஜஸ். என்ன இவன் கொடுத்த இந்த முத்து ஆரத்தினாலேயும் பவளத்தினாலேயும் அந்த முன்கை வளையும் பின்கை வளையும் இதனாலயா எம்பெருமானுக்கு தேஜஸ் வந்ததுன்னா அதனால இல்ல, அந்த ஆபரணத்துக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தினவனே. அரையர்கள் கொண்டாட்டம் பண்றாள் இல்லையோ, ஆபரணத்துக்கு அழகூட்டும் பெருமாள். ஆபரணத்தினாலே அழகான பெருமாள்னு சொல்றதில்ல, ஆபரணத்துக்கு அழகூட்டும் பெருமாள் என்று தெரிவிக்கிறார்களோ இல்லையோ. ஆகையினாலே அப்படி இவன் இந்த வருணனான அதிபதி வருண தேவனானவன் இவன் கொடுத்தனுப்பின எல்லாத்தையும் போட்டுண்டு சமர்ப்பிச்சுண்ட உடனே அவன் பார்த்தான், அடடா என்ன ஆச்சரியமா பிரகாசிக்கிறாயா, என்ன ஆச்சரியமா இருக்கான் பாரியா, ஏற்கனவே அழகோ அழகு, காண கண்கோடி வேணும், கண்டோம் 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 கண்ணுக்கு இனியன கண்டோம், தொண்டீர் எல்லீரும் வாரீர், வாங்க வாங்க பாருங்க 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 என்ன ஆழ்வார் சொல்ற மாதிரி இவன் பார்த்து ஆச்சரியமா போதி சுடர் முடியாய் கிரீட்டத்தை பார்த்து
ஆதிராஜ்யமதிகம் புவனானாம் ஈசதே பிசுரயன் கில மௌலிகி சூலிகாமணி சகசிரமரீச்சே அஸ்திபூஷண பவத்யுதயாத்ரிகின்னு கொண்டாடுறாரே. ஆதிராஜ்ய சூச்சகமான கிரீடத்தை உடையவனே, அழகிய தோளை உடைய சுந்தரத் தோழனே. என்னன்னா சுந்தரத் தோழனே, சுந்தரமாகிற தோளை அழகிய என்ன சுந்தரத் தோள்னா வேற ஒண்ணும் இல்ல. அத்தனை பேரும் கடையணும்னு இந்த பக்கம் தேவதைகளும் இந்த பக்கம் அசுராலும் நின்னா புசு புசுன்னு அது விஷாக்கினியை கக்கித்து இவனும் கீழே விழுந்தா மயங்கி போயிட்டா, அவளும் கீழே விழுந்தா மயங்கி போயிட்டா. கடைசியில யார் கடைந்தா? யார் கடைந்தா? அண்டால் சொல்றாரு சிந்துர செம்படி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கூபங்களே எழுந்தும் பரந்திட்டரவான் மந்தரம் நாட்டி அன்று மதுரக்கொடும் சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான் சுழலையில் நின்று இதங்கொலோ. சுந்தரத்தோளுடையான் இங்க என்ன எடுக்கிறாள்? யாரு? தகப்பனாருடைய சுந்தர தோழனே தாலேலோ, கிரீட்டத்தை உடையவனே சுந்தர தோழனே தாலேலோ. இவெல்லாம் அனுப்பிச்சுட்டான். ஆனா நம்ம ஆத்துக்காருக்கு நாம அனுப்பாம இருந்தா நல்லா இருக்குமா? நம்ம ஆத்துக்காருக்கு நாம அனுப்பாம இருந்தா நல்லா இருக்குமா? என்ன அப்படிப்பட்ட திவ்ய மகிழ்ச்சிகளிலே பிரதானமான பெரிய பிராட்டியார் அவள் ஒரு உபகாரத்தை சமர்ப்பிக்கிறாளாம். அதைத்தான் 7வது பாட்டிலே காணாறு நருந்துடாய் கை செய்த கண்ணியம் வானாறு செழுஞ்சோலை கற்பகத்தின் வாசிகயம் தேனாறு மலர் மேல் திருமங்கை போத்தந்தாள் கோனே அழேல் அழேல் தாலேலோ குழந்தை கிடந்தானே தாலேலோ. ஆச்சரியமான தேன்களாலே நிறைந்திருக்கும்படியான செந்தாமரை பூவிலே உண்டானவள்தான் பெரிய பிராட்டியார். நல்ல நிறைய அந்த பத்மத்திலிருந்து அவள் உற்பத்தியானாள். அதனாலதான் பிராட்டியாகிற அலமேலு மங்கத் தாயார் அவள் எங்க அந்த பத்ம சரோவரம் என்கிற அந்த குளத்திலிருந்தே அவதரித்தவள். கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ பஞ்சமி என்று ஆச்சரியமாக அவதரித்த தினம் என்று நாம கொண்டாடுறோம். 10 நாள் கொண்டாடுறோம். அந்த பெரிய பிராட்டியார் அவதரித்த ஸ்தானம் செந்தாமரை மலர் மலர் மேல், அதுக்கு மேல நல்ல காட்டிலே உண்டான மனம் மிக்க திருத்துழாய். காட்டிலே மிக்க மனம் மிக்கது. காட்டுல இருக்கிறது மனம், வீட்டுல இருக்கிறது மனம் இல்லையான்னா இந்த வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் அகங்காரிகள். இந்த அகங்காரிகளுடைய சம்மந்தத்துல பாருங்க யாரும் கிடையாது. அது தன்னந்தனியா காடு காடா அப்படியே வளர்ந்து கிடக்கு. அங்க யாரும் அகங்காரிகள் போறது இல்லை. அதனால அதுக்கு நல்ல மனம் மிக்க திருத்துழாயாலே கை செய்த கண்ணியம். அப்படி அந்த கைத்தொழில் தோன்ற பண்ணின ஆச்சரியமான மாலை திருத்துழாயாலே ஆன மாலை, காட்டிலே இருக்கக்கூடிய திருத்துழாயால ஆன மாலை. சேனாறு செழுஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும், கற்பகை பூவாலே செய்யப்பட்ட திருநெற்றி மாலையும் கொடுத்து அனுப்பினாள். இப்ப பாருங்க, கீழே இருக்கிறவாள்லாம் ஒத்த வைரமிட கட்டின்னுட்டு சின்ன தொட்டில், தங்க தொட்டில், அதுல வைரத்தை மாணிக்கத்தலாம். அப்புறம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வஸ்துக்களை எல்லாம் அப்படியே நிரந்தரமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இவங்கெல்லாம் நன்னா இருக்கு கொடுத்தா. இப்ப பாருங்க பெரிய பிராட்டியார் பாருங்க என்ன கொடுக்குறா பாருங்க. கமலத்திலேருந்து உற்பத்தியானவள் திருத்துழாய் காட்டிலே இருக்கக்கூடிய நல்ல வாசனையோடு கூடின மாலை கட்டி திருத்துழாய் மாலையை கொடுத்த. ஆமா, அந்த கற்பக பூ வேலை இருக்கக்கூடிய திருநெற்றி மாலை, திருநெற்றிக்கு மாலை என்னத்துக்கு திரு அந்த நெத்திக்கட்டு அந்த மாதிரி ஆச்சரியமாக அந்த திருவேணிக்கு ஒரு எடுப்பை உண்டாக்கக்கூடிய ஆச்சரியமான அதை கொடுத்தனுப்பினாள்.
கொடுத்து அனுப்பினாள். உடனே என்ன பண்ணோம்? உடனே எம்பெருமான் அவெல்லாம் ஒவ்வொருத்தரும் என்னென்ன கொடுத்து அனுப்பிச்சான், என்னென்ன கொடுத்து அனுப்பிச்சான். அவன் சொர்ணத்துல கொடுத்து அனுப்பிச்சான், இவன் முத்து பவளம் எல்லாத்தையும் வச்சு கொடுத்து அனுப்பிச்சான். ஒவ்வொருத்தரும் இது போய் இது அழுகி போறது, இந்த புஷ்பத்தை கொண்டு போய் கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்சம் மணி நேரம் ஆச்சுன்னா அப்படியே வாடி போற இதை போய் கொடுத்து அனுப்பிச்சியே அப்படின்ட்டு எம்பெருமான் எங்கேயாவது ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதை வாங்கிக்க மாட்டேன், இதை வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா என்ன பண்றது? ஏற்கனவே இரண்டாவது பாதத்துல அழாதே அழையாதே அழாதே அழாதே பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்னு அங்க என்ன வியாக்கியானம் பண்ணினார்? ருத்ரனானவன் அழறவன், ஆகையினாலே அவனை போல தன்னை இவனோ அழறவன் நினைச்சிட்டு தன்னை போலயே எல்லாரையும் நினைச்சிட்டு சொன்னான்னு அங்க வியாக்கியானம் பண்ணார். இங்க பாருங்க, இந்த வஸ்துவா, இதெல்லாம் என்ன சாதாரணமான வஸ்து? இந்த திருத்துழாய் மாலை இது எவ்வளவு நாள் இருக்கும், எவ்வளவு நாள் இருக்கும்? அதை போய் கொடுக்குறியேன்னு அவன் நான் வாங்கிக்க மாட்டேன், நான் வாங்கிக்க மாட்டேன், வாங்கிக்க மாட்டேன்னு அழறானோன்னு நினைச்சுட்டு பா அப்படி இல்ல, அப்படி இல்ல. என்ன நீ எப்படிப்பட்டவன்றதை நாங்க தெரிஞ்சுக்கணும். பெரிய பெரிய வஸ்தியான வஸ்துக்கள் தான் எனக்கு தேவை. இந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய திருத்துழாய் போன்ற வஸ்துக்கள் சாதாரணமானது, அவையெல்லாம் நிறம் மாறக்கூடியது, மங்கக்கூடியது. அப்படிப்பட்ட வஸ்துக்கள் தனக்கு தேவையில்லைன்னுட்டு நீ ஒதுக்கிறவனா? ஒதுக்க மாட்டாய். என்னன்னா அடியவர்கள் சொன்னபடியே இருக்கக்கூடியவன் நீ. அடியவர்கள் என்ன சொல்றாளோ அதை கேட்டு இருக்கக்கூடியவன் நீ. பக்தாபீஷ்ட பலப்பிரதன் சேனையோகோ உபயோ மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுதா விஜிதாத்மா விதேயாத்மா என்று பல பல விதமாக எம்பெருமான் அடியவர்களுக்கு அடிமைப்பட்டவன். அதத்தை நிரூபிக்கும்படியான விதத்திலே எம்பெருமான் இருக்கிறவன். அதனால நீ அந்த மாதிரி அந்த பெரிய வஸ்து தான், அந்த சொர்ண வஸ்துக்கள் தான், ரத்த வஸ்து தான், மாணிக்க வஸ்துக்கள் தான், முத்துமாலை தான், அதுதான் நான் வாங்கிக் கொள்வேன், இப்படிப்பட்ட வஸ்துக்களை வாங்கிக் கொள்ள மாட்டேன்னு சொல்ல மாட்டாய். ஆனாலும் சொல்லிட்டா என்ன பண்றது? வேண்டாம், எனக்கு வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், வேண்டான்னு அழதான் அழமாட்டாய். ஆனாலும் அழுதால் என்ன பண்றது? அழாதே கொள், அழாதே கொள் ஏத்துக்கிறோம். அதை என்ன பண்ணாரு? கடைசியில முடிக்க குடந்தை கிடந்தானே கீழே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துதான் பாருங்க, திவ்யதேச பிரஸ்தா வந்த குடந்தை. எதனால? நீ திருக்குடந்தையிலே கிடந்துள்ளவனே. என்ன திருக்குடந்தையில கிடந்தவன் எப்படிப்பட்டவன்? ஆழ்வார் திருமணி ஆழ்வார் வந்தார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஜாலமே நமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்கு மல்வரை சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசு. என்னப்பா, ராமாவதாரத்திலே நடந்த கால்கள் நொந்தவா? இல்ல திரிவிக்ரமாவதாரத்திலே மொத்தத்தையும் அளந்தா அதனாலே உண்டான இழப்பா? நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞாலமேனமாய் இடந்தமை குலுங்கும் ஆகிய ஞாலம் மொத்தத்தையும் உள்ளுக்குள்ளேந்து வராகாவதாரம் எடுத்துட்டு வந்து இப்படிப்பட்ட திரிவிக்ரமாவதாரம் வராகாவதாரத்திலே நீ எவ்வளவு பரிசிரமப்பட்டாய், நடந்தாய். இடந்தமை குலுங்கவோ கடந்த காவிரிக்கரை குழந்தையுள் கிடந்தவாறு இங்க படுத்துட்டு இருக்கியே. என்ன ராமாவதார கஷ்டமா, திரிவிக்ரமாவதார கஷ்டமா, வராகாவதார கஷ்டமா? எதனால படுத்துட்டு இருக்காய்? எத்தனை காலமா படுத்துட்டு இருக்காய்? கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்து உன் திருவுடம்பு அசையா, நம்மாழ்வார் சொல்றார். ஆகையினாலே அப்படிப்பட்ட நீ எழுந்திருந்து பேசினார், எழுந்திருந்து பேசினார். உடனே என்ன பண்ணார்? பிரபு, ஆழ்வார் சொன்னதுக்கு ஒரு பெருமாள், எதோக்தகாரி பெருமாள் உடனே பின்னாடி மொத்தத்தையும் பாம்பனை எல்லாத்தையும் தள்ள சுமந்துட்டு போனாரே, அப்படிப்பட்ட ஆழ்வார் பாசுரத்தை வார்த்தையை கேட்டு நாம எழுந்துக்கலாம். எழுந்திருந்து எழுந்துரு பேசு. சுவாமி நீ சொன்னபடியே நான் எழுந்துட்டேன். எழுந்துட்டார், எழுந்துட்டார். பார்த்தால் படுத்துட்டு இருக்கிற பெருமாளை எழுப்பிட்டோமே, ஏற்கனவே ஒரு பெருமாளை எழுப்பினோம், அவர் திரும்பி படுத்துட்டார். திரும்பி படுத்து என்ன பண்ணார்? முதல்ல வடபக்கம் தலையை வச்சுட்டு தென்பக்கம், அதுதான் கிரமம், அப்படிதான் படுத்துட்டு இருந்தார். திரும்பி வரத்தை என்ன பண்ணார்? திருவங்கு சிறுமையாழ்வாருக்காக
நான் பக்தாத்வீஷ்ட பலப்பிரதன் என்பதை காட்டுவதற்காக சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்பதை காட்டுவதற்காக என்ன பண்ணினார்? அப்படியே தலைகீழப்படுத்தினார். தெற்கு பக்கத்துல திருமுடியை வச்சுண்டு வடக்கு பக்கத்துல திருமுடியை வச்சுண்டு படுத்துட்டவனாச்சே. அப்படிப்பட்டவனான இவர் மறுபடியும் இந்த பெருமாளை எழுப்பினோன்னா இந்த பாப்பை எழுந்துக்கு எழுந்திருந்து பேசு. அவர் எழுந்துட்டார். வாழினர் வாழி. அப்ப ஆழ்வார் சொல்லிவிட்டார் வாழி இப்படியே வாழும். அப்ப பாருங்க சாரங்கபாணி எப்படி இருக்காரு? குடந்தவா திருக்குடந்தை குடந்தை கிடந்தவர் எப்படி இருக்கார்? உத்தான சாயியா இருக்கார். உத்தான சாய் ஆக அப்பா நீ பக்தா விட்ட பலப்பிரதன். அத போல உன்னை தவிர மற்றவாள் எல்லாரும் உனக்கு கீழதான். நீ ஒருத்தந்தான் சேஷி. பிராட்டியிடத்து ஆரம்பித்து நம்முடைய பரியந்தம் அத்தனை பேரும் சேஷர்கள். ஆகையினாலே சேஷனான அடியவள் சமர்ப்பிக்கக்கூடிய இந்த வஸ்துவை நீ அழாதே பெற்றுக்கொள். திருக்குழந்தை கிடந்தவனான பக்தாபீட்ட வரப்பிரதனான போலே என்னுடைய பக்தையாகிற என்னுடைய வார்த்தையும் கேட்டு என்னுடைய வஸ்துக்களையும் ஏற்றுக்கொள்ளு பிரார்த்திக்கிறாள் இந்த பாசுரத்தினாலே. 8வது பாட்டுல வெறும் பெரிய பிராட்டியாரு மட்டும் தான் அந்த சான்ஸா? எனக்கும் ஒரு சான்ஸ் அடுத்த பாட்டிலே பூமி பிராட்டியானவள் ஆச்சரியமாக உண்டான வஸ்துக்களை அனுப்பிச்சார்னுட்டு கச்சொடு பொற்சுரிகை காம்பு கரகவளை உச்சி மணிச்சுட்டி உண்டாம் இறைப்புக்கு அச்சுதனுக்கென்று அவனியாள் போத்தந்தாள் நச்சு முளையுண்டாயி தாளாலோ நாராயணா அழேல் தாலேலோ. கச்சொடு பொற்சுரிகை இந்த இடுப்புல கட்டிக்கக்கூடிய அந்த உத்தரியம் சொல்ற அரை பரியட்டம், இந்த இடுப்புல கொடுத்துக்கிற உத்தரியத்தின் மேலே நல்ல ஆச்சரியமான கச்சோடு கூட மிகழியமான உடைவாள், நல்ல ஆச்சரியமான ஆசைப்படத்தக்க உடைவாளும். காம்பு கனகம். காம்பு கனகம்னா சின்ன சின்ன கீற்றுக்களோடு கூடியிருக்கும்படியான அருமையான வஸ்திரம். ஆமா, திருக்காம்பன் சேலை. திருக்காம்பன் சேலை அப்படிப்பட்ட அவன் பொன்னால் செய்யப்பட்ட கனகம்னா பொன்னால் செய்யப்பட்ட தோள்வளையும் திருமுடியின் மேல் சாத்தத்தக்க ரத்னங்கள் இழைத்த நல்ல ஆச்சரியமான திருநெத்திக்கட்டும் நல்ல பொற்பூவும். யாருக்காக? அச்சுதனுக்கென்னு. அச்சுதனுக்கு. அச்சுதனா நச்சியாவதி இது அச்சுதா. அடியவர்களை எப்பொழுதும் கைவிடாதவன், அடியவர்களை நழுவ விடாதவன் என்கிறார். அப்படிப்பட்ட யாழ் பூமி பிராட்டியானவள் கொண்டு வந்து கொடுத்தாள் சமர்ப்பித்தாள். நஞ்சு முளையுண்டாய் அந்த விஷயமுடைய பூத்தனையினுடைய தன்யபானத்தை பண்ணினவனே தாலேலோ ஏற்றுக்கொள். என்னன்னா சுரிக்கைன்ற சத்தில நல்ல மாதிரி இருக்கக்கூடிய சேலை, திருத்தோளுக்கு ஆபரணம், இப்படிப்பட்ட ஏமா உன்னோட கூடியவள் தேவியானவள், அவள் நல்ல வாசனையான அந்த மாதிரி எதுவும் கொண்டு வராம நீ இதை கொண்டு வந்திருக்கியே, இதை கொண்டு வந்திருக்கியே. நான் எங்க கொண்டு வந்தேன்? நான் இதெல்லாம் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறேன். யாரு? ஸ்ரீதேவியானவள் என்ன சொன்னா? மகாசி பெரிய பிராட்டியார், நான் வந்து இந்த புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு புஷ்பத்திலிருந்து தோன்றினாலே நான் புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறேன். நீ பூமியிலிருந்து தோன்றினவள், பூமி பிராட்டி. பூமியா அந்த பூமியிலே இருக்கக்கூடிய ஆச்சரியமான அந்த ஒரு பெண்ணு அவள் தான் எனக்கு கொடுத்தா. பெரிய பிராட்டியார் கட்டாட்சத்தினாலதான் எனக்கு இதுவே கிடைச்சது. ஆக அவளுடைய திருக்கண் முருவலிப்பினாலே கிடைச்ச இந்த வஸ்துக்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சமர்ப்பினா அவள் கொடுத்தபடி. அங்க பாருங்க, நம்முடைய சம்பிரதாயத்திலே
புருஷகாரத்துக்கு பெருமையுடையவள்னா ஸ்ரீதேவியாகிற பெரிய பிராட்டியார் தான். இவாள்லாம் ஏதாவது காரியம் பண்ணிக்கணும்னா கூட அவள் மூலமாக தான் பண்ண முடியும். இதுதான் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு உண்டான ஆச்சரியமான அர்த்தம். அந்த விஷயத்தை உள்ளுரைப்படுத்தி ரொம்ப ஆச்சரியமாக அவள் கொடுத்தா எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து கொடுத்தேன். நான் என்னதுன்னு ஒண்ணுமே கிடையாது, என்னதுன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆகையினால தான் அவள் கொடுத்ததை நீ கொடுங்க, இன்னொருத்தர் கொடுத்ததை நீ கொண்டு வந்து கொடுக்குறியா அப்படின்னு எங்கேயாவது சொல்றான். அச்சுதன், நீ நழுவ விடாத, நான் கொடுத்த வஸ்துக்களை நழுவ விடாமல் நீ ஏற்றுக்கொள்ளணும். நாராயணன், நீ எங்களோட அத்தனை பேருடைய உள்ளுக்குள்ள அத்தன் பகிச்ச தத்துவம் ஆப்பிய நாராயணத்துதகா என்று சொல்லும்படியான கிரமத்திலே கறந்து எங்கும் பரந்துளன். ஆகையினால எல்லாரோடையும் கலந்திருக்கும்படியான நாராயணா நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பனா என்ன முடியாது, முடியாதுன்னு சொல்ல போறாளோ. நாராயணா அழேல் தாலேனோ. அடுத்த பாசுரத்திலே மெய்து மிருநாண பொடியோடு மஞ்சளம் செய்யதடங்கண்ணுக்கு அஞ்சனமும் சிந்துரமும் வெய்ய கலைப்பாகி கொண்டுவளாய் நின்னான் அங்கா அழேல் அழேல் தாலேலோ அரங்கத்தமையானே தாலேலோ. எம்பெருமான் கண்ணன் எம்பெருமானாக பிறக்கும்படியான சமயத்திலே அந்த யசோதையனுடைய கர்ப்பத்திலே பிறந்தவளான அந்தர்வாகினி என்று சொல்லும்படியான திருக்கோவலூரிலே கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்டா என்று பெருமை பெற்றவளான அந்த துர்க்கையானவள் என்ன பண்றா, இங்க வந்து ஆச்சரியமாக கண்ணன் பெருமானுடைய இந்த தொட்டில் இடும்படியான சந்தர்ப்பத்திலே அந்த தொட்டில் இடும்படியா அவனுக்கு பண்ணும்படியான ஆச்சரியமான காரியம். எம்பெருமான் நன்னாக இருக்கணும், நன்னாக இருக்கணும் என்பதற்காகவே பிறந்தவள் இவள். அதனால அங்கேருந்து இங்க வந்தா எம்பெருமானா அங்க கொண்டு போய் சேர்த்தார் வசுதேவர். உடனே அங்கேருந்து இங்க கிளம்பி வந்துட்டா. வந்த பிற்பாடு பாருங்க, அவங்க இங்க வந்து சேர்ற வரைக்கும் நாரதர் ஒண்ணுமே சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. வந்து சேர்ந்த பிற்பாடு ஏ கம்சா, உன்னை கொல்ற 8வது கர்ப்பம் கிளம்பி போயிடுத்து, கிளம்பி போயிடுத்து, கிளம்பி போயிடுத்து. அவன் திண்டாடுறான். தினடது 7வது தானே, மக்கள் அறுவரை கல்லிட மோத இழந்தவள். இந்த 7வது தானே, இது என்ன 8வதுன்றானே, 8வது. அவன் குழம்பி போயிட்டு இருக்கான். ஆனாலும் சொல்லிட்டான் இல்லையோ, நாரதர் சொல்லிட்டான்ட்டு ஓடி வந்தான். வந்த பார்த்தான்னா அந்த அந்தர்வாகினி அவள் மாயை என்ன பண்றா, இவன் வெட்டுறதுக்கு அப்படி வந்தானா அங்க ஓடுறான், கிக்கி கிக்கின்னு சிரிக்கிறான். அங்க போறான், அங்க சிரிக்கிறான். இங்க ஓடி 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 அவனை ஒரு திண்டாட வச்சாள் பாருங்க. இத்தனை பிள்ளைகளையும் கொல்வதற்கு என்னடா ஒரே ஒரு பரிகாரம்னா, இந்த அந்தர்வாகினி வந்து அவனை இந்த கம்சனை திண்டாட வச்சது அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. ஆக பாருங்க, எம்பெருமானை காப்பாற்றுவதற்காக தான் அவ்விடத்திலிருந்து இவ்விடத்துக்கு வந்து எம்பெருமானை காப்பாற்றின பெருமை உடையவளாயிற்றே அவள் தனக்கு அனுகுணமாக தன்னுடைய பெருமைக்கு தகுதியாக நான் ஒரு கிஞ்சித்காரம் பண்றேன், ஏத்துக்கோ ஏத்துக்கோ என்ன, அதான் ஏத்துக்கோன்னு சொல்றதுக்காக அழையல் அழையல். மாட்டேன்னு சொன்னா மாட்டேன், அழாதே அழாதே ஏற்றுக்கொள். எப்படிப்பட்டது பாருங்க. நல்ல கஸ்தூரி கற்பூரம் சந்தனம் முதலான சுகந்த பொடிகள், சுகந்த பொடிகள், அப்படிப்பட்ட சுகந்த பொடிகள், அதோட மஞ்சள் பொடி, நல்ல ஆச்சரியமான கண்ணில் சாத்திரத்துக்கு மை, திருஷ்டி தோஷம் தகலாமல் இருப்பதற்காக திருஷ்டி தோஷம் மை, சிந்துரம். நல்ல ஆச்சரியமாக, செந்துரம்ன்றது ஒரு செடி. செந்தூரம்ன்றது அது என்னமோ தயார் பண்ணதுன்னு நினைச்சுக்காதுங்க. அது ஒரு செடி, அதுல ஒரு சின்ன காய். அந்த காயை நம்ம கையால் எடுத்து இப்படி இப்படி தேட கையில தேப்பாயிடும். சிந்துரம்ன்றது ஒரு செடி. ஆமா, அந்த செடியிலிருந்து உற்பத்தியார் தான் இந்த சிந்துரம். ஆகையினால இந்த காலத்துல என்னென்னவோ தயார் பண்றா, என்னென்னவோ அது உண்மையாக செடி, செடி இருக்கு. ஆமா, சின்ன சின்ன காயா இருக்கும். அத நல்ல முத்தின கையால தேய்ச்சாலே கை பூரா ஒரு சேப்பாயிடும், சேப்பாயிடும். ஆமா, ஆகையினாலே அப்படிப்பட்ட சிந்தூரத்தையும் ஆச்சரியமான ஆண்மானை வாகனமாக உடையவளான துர்க்கையானவள் எடுத்துக்கொண்டு அப்படி வந்து அப்படி தூர விப்ரகஷ்டையாய் அப்படி தூரத்தில் அப்படி நின்றாள். ஐயா சுவாமி, அழாமல் ஏற்றுக்கொள்
அழாமல் ஏற்றுக்கோ. என்ன அரங்கத்தனைய ஆச்சரியமான உன் திருமேனிக்கு இந்த பொடிகள் வந்துட்டாருன்னா உடனே இந்த மாதிரி தழகள்லாம் போட்டு நல்லா காய்ச்சி அந்த திருமேனிக்கு திருமஞ்சனம் பண்ணி அவட்டு நல்லா காய்ச்சி அந்த தழைகளுடைய சாரெல்லாம் இதுல இறங்கி அதுல பார்த்தான்னா சாதாரணமான திருமேனிக்கு அது எப்படின்னா அந்த பரிவோட அங்கங்க பிடிச்சு பிடிச்சு அதை தொட்டு தொட்டு பிடிச்சு பிடிச்சு விடு. அந்த மாதிரி குழுக்கள் சமர்ப்பிச்சு எவ்வளவுக்கு பண்ற அந்த மாதிரி உன்னுடைய திருமேனிக்கு ஒரு உறவு இல்லாதபடிக்காக இந்த கஸ்தூரி, கற்பூரம், சந்தனம், மஞ்சள் பொடி இதெல்லாம் உண்டான அந்த பொடிகள்லாம் கொடுக்கிறேன். நல்ல கண்ணுக்கு மை கொடுக்கிறேன், சிந்தூரம் கொடுக்கிறேன், இப்படிப்பட்ட எல்லாத்தையும் கொடுக்கிறேன், ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்றா. என்னன்னா பாருங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் ஆண்டாளுடைய திருவதார ஸ்தலம். அவள் பூமி பிராட்டி அம்சம். அந்த பூமி பிராட்டி அம்சம் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ன பூமி பிராட்டியானவள் அவள் சமர்ப்பித்த அன்னைக்கு சமர்ப்பிச்சா அந்த பொடிகளை சமர்ப்பித்ததாலே அவனுக்கு எப்படிப்பட்ட ஏற்பட்டதோ அதுபோல நமக்கும் புதிய எம்பெருமானுடைய ஆகையினாலே அப்படிப்பட்ட கிரமத்திலே துர்க்கையானவள் சமர்ப்பித்தாள். கடைசியிலே இந்த வஞ்சனையால் வந்த பேச்சு அஞ்சனவண்ணனை ஆட்சி தாளாட்டிய செஞ்சொல் மறையவன் சேர் புதுவை பட்டன் சொல் எஞ்சாமை வல்லவர்க்கு இல்லை இடர்தானே. வஞ்சனையால் வந்த பேச்சு வஞ்சனை. அவன் என்ன நல்ல எண்ணத்தோட வந்தான? நல்ல எண்ணமான அந்த பேச்சு என்கிற வடிவை, அந்த உண்மையான வடிவை பார்த்தான போக மாட்டான். உண்மை அவள் ஸ்வரூபந்தான். எப்பவும் போல அதே ரூபத்தோடதான் வந்தான். அவனுக்கு வந்து கால வச்ச உடனே இந்த ஸ்தான மகாத்மியத்திலே அவளுடைய உடம்பு அந்த திருவுருவம் மாறிடுச்சு. அழகையான திருவுருவம், களம்பச்சே கோரமான உருவம். இங்க வந்த உடனே ஆச்சரியமான திருவுருவம் அப்படியே மாறிடுச்சு. சரி, எப்போ அங்கேருந்து கிளம்பச்சே எம்பெருமான இங்க வந்தாலும் இல்லையோ அந்த உருவத்துக்கு எம்பெருமான இல்லையோ அங்க வந்த உடனே மாறணும் இல்லையோ. எங்க சுவாமி அடிக்கடி ஒரு ஒருத்தாந்தம் சொல்லுவார். தேவப்பெருமாள் பிரம்மோற்சவத்துல வானவாவன மடத்துல பெரிய ததியாராதனம், சிவெட்டு ததியாராதனம் நடந்துதான் நடந்துட்டு இருந்தது. ரொம்ப காலம் நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த ததியாராதனையில ரெண்டு கொசவன் 2 பேர் வந்து உட்காந்துட்டான். அதே மாதிரி சின்னங்கள் போட்டு வந்து உட்காந்துட்டான். பரிசேஜனம் சத்தியம் சத்தியன பரிசிஞ்சாமி இது பிராத்தः ரிதம் த்வா சத்தியன பரிசிஞ்சாமி இது சாயம். ஆகையினால இது பிரதட்சணமா இப்படி சுத்தலாம், தீர்த்தத்தை சுத்தி வரா சுத்தர இப்படி அத இடம் வலமாக இல்லாம இப்ப திரும்பி அப்பிரதட்சணமாக சுத்த அவன தமக்கள் இப்படி சுத்தினான். பக்கத்துல இருக்கவெல்லாம் பார்த்துட்டான். ஐயோ நம்ம கோஷ்டில யாரோ ஒருத்தன் கொண்டு வந்து கலந்துட்டானேன்னு அப்படின்ட்டு இவெல்லாம் பார்த்துட்டே இருக்குச்சே. இந்த எதிர்க்க உட்காந்து பாருங்க, அவன் வாயால
அதெல்லாம் அவனுடைய பாஷையும் வெளிப்படுத்திட்டு அந்த மாதிரி எந்த இடத்துக்கு வந்தோமோ அந்த இடத்துக்கு மாறும்படியாக இருக்கணும். இது கூட இன்னொன்று கூட சொல்லுவா, எங்க திருப்பதி சொல்லுவார். ஒருத்தர் என்ன பண்ணா, ஒரு அப்ராமணன் தானும் புடல் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டான். என்னைக்கு போட்டுக்கலாம்னு கேட்டான். பாரு, நாங்கெல்லாம் அந்த ஆவணி ஆவட்டத்தை அன்னைக்கு போட்டுப்போம், அன்னைக்கு போட்டுக்கோன்ட்டு ஒருத்தர் சொல்லிட்டார். போனா குளத்தங்கரைக்கு வந்தா, ஆமா, அவளை போலயே புடல் போட்டுட்டான். புடல் போட்ட உடனே அவன் என்ன பண்ணா, அந்த மாலையா போட்டுண்டு பிரஜாபதிங்கான்ற செந்தற்பயாமி சோபங்கான்ற செந்தற்பயாமி அக்னிங்கான்ற செந்தற்பயாமின்னு தர்ப்பணங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா சில பேர் என்ன பண்றா, அத மாத்தி மாத்தி போட்டுண்டு அபவீதம் போட்டுட்டு இப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் இது இப்படி போடுறான் அப்படி போடுறான் அப்படின்னா ஐயர்களுக்கே இன்னும் தீர்மானம் ஆகாம இப்படி போடுறதா அப்படி போடுறதான்னு தெரியாம இது வேற நாம போட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருந்தான்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு வஞ்சனையாலே வந்தவள் பேச்சு அந்த பூத்தனை இந்த ரூபம் மாறித்தே தவிர எண்ணம் மாறலை. எம்பெருமான எண்ணம் மாறாமல் பேச்சு முறையுண்டா அஞ்சனவண்ணன் அஞ்சனவண்ணன் கரியமேனியை உடையவனான அந்த எம்பெருமானை தாலாட்டின படிகளை ரொம்ப ஆச்சரியமாக செம் சொல் மறையவர் செவ்விய சொல்லை உடையரான வேதத்தையே தனக்கு நிரூபகமாக உடையவரான புதுவை திருவள்ளிபுத்தூரிலே அவதரித்த பட்டன்னா யாரு, பிராமணோத்தமன். பட்டன்னா பிராமணோத்தமரான பெரியாழ்வாரிடம் செய்த இந்த சொல் குறவில்லாத இந்த 10 பாசுரங்களை யார் யார் ஓதுவர்களோ அவர்களுக்கு துன்பமில்லை, அவர்களுக்கு கஷ்டமில்லை. ஆக நமக்கு கஷ்டம் இருக்குன்னா இந்த 10 பாசுரத்தை நிச்சயம் சொல்லிட்டு வந்தாலே போறோம். தாலாட்டின பாடி பாக்கியம் கிடைக்கும். எம்பெருமான தாலாட்டு பாடின பாக்கியம் கிடைக்கும். யசோத பாவனையிலே பாடின பாக்கியம் கிடைக்கும். பெரியாழ்வார் பாடின பாக்கியம் கிடைக்கும். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலையும். என்னையா கஷ்டம், நமக்கு என்ன கஷ்டம், நமக்கு என்ன கஷ்டம்னா வேற மற்ற கஷ்டங்கள் இல்லை, என்ன கஷ்டம், சம்சாரம். இந்த சம்சாரத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தொலைய வேணும். எதற்காக தொலையணும், பகவத் கைங்கரியத்தை குறைவர செய்யும்படியான பாக்கியத்தை ஏற்படுத்தணும். அதுதான் பகவத் கைங்கரிய போக்கி பாசுரங்கள். அதுபோல இந்த சம்சார சாகரமாகிற இந்த லோகத்திலே தேவப்பெருமானுடைய திவ்ய பிரபந்த கோஷ்டி இல்லாமல் கஷ்டப்படும்படியான சிவைட்டவர்களுக்கு உண்டான கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விரைவில் தேவப்பெருமாள் அருளிச்செயல் பித்தராம் அந்த எம்பெருமான் கழித்து சந்தோஷப்படும்படியான பாக்கியத்தை அருள வேணும். அதற்கு நாம் எல்லாம் என்ன பண்ணணும், அத்தனை பேரும் சேர்ந்து பிரார்த்திக்கணும். அத்தனை பேருடைய பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை தான் பலிக்கும். ஆகையினாலே அத்துணை பேரும் சேர்ந்து பிரார்த்தித்து விரைவில் தேவப்பெருமானுடைய திவ்ய பிரபந்த கோஷ்டியை இல்லாத கட்டத்தை போக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை அடியேனுக்கு ஏற்படுத்தி தந்த ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாதி யதுகிரி எதிராஜ நாராயணஜீயர் சுவாமிகள் திருவடி தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடுகிறேன். இப்படிப்பட்ட இந்த வைபவத்தை கேட்டு கழிக்கும்படியான கோஷ்டியினர் அத்தனை பேருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு என்கிற கிரமத்திலே பல்லாண்டு பாடி நிற்கின்றேன். வாழி வாழி வாழி. லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து. தழை நல்ல இன்பம் தலை பெய்து எங்கும் தழைக்கவே. ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத நித்யஸ்ரீயின் நித்திய மங்களம். மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே.
வாதிபீதிகராரியாய நித்யஸ்ரீயின் நித்யமங்கலம் ஸ்ரீமதே சௌமியஜாமாதிரு முனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கராரியவரியாய நித்யஸ்ரீயின் நித்யமங்கலம் அஸ்மத் குருபியோ நமஹ.